ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்ன நாவல் அப்படின்னா, ஒரு விமானத்தில் பயணம் செய்த சில பயணிகள் அவங்கள் இறங்கியதற்கான எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனால் விபத்து இல்லை, கடத்தல் இல்லை. ஆனால் அவர்களோட ரெக்கார்ட்ஸ் காணாமல் போயிருக்கு. அதில் சில மனிதர்களும் காணாமல் போயிருக்காங்க. அவங்க எங்கே போனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முயன்ற ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தனோட கதை தான் இந்த விமானத்தில் தொலைந்த பயணிகள். இந்த நாவல் ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் நாவல். இதில் பல விறுவிறுப்பும் கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக இந்த நாவலை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். இப்போ வாங்க அந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலுக்குள்ளே போகலாம். விமானம் தரையிறங்கிய பின்னாடி அந்த விமானத்துடன் தொடர்புடைய அனைத்து விவரங்களும் ஒரே நேரத்தில் பல திரைகளில் தோன்றத் தொடங்கின. விமான எண், வருகை நேரம், பயணிகளின் எண்ணிக்கை, குடியுரிமை, சோதனை நிலை, இவை எல்லாமே ஒரு இயந்திர ஒழுங்கில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருந்தன. அவற்றை கவனித்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு அந்த தருணத்தில் எதுவும் விசேஷமாக தோணலை. ஆனால் அந்த திரைகள் ஒன்றில் மட்டும் மற்ற எண்களுடன் ஒத்திசைவாக வர வேண்டிய ஒரு எண்ணிக்கை தாமதமாக தோன்றியது. அதுவும் முழுமையில்லாமல். டேக் ஆஃப் நேரத்தில் பதிவான பயணிகள் எண்ணிக்கை 180. லேண்டிங் டேட்டாவில் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த எண்ணிக்கை 173 மாறி இருந்தது. இந்த மாற்றம் ஒரு பிழை என கருதப்படவில்லை. ஏனெனில் அந்த அமைப்பு தவறு செய்தால் மட்டுமே எச்சரிக்கும். ஆனால் இங்கு அது தவறு செய்ததாக தன்னைத்தானே நினைக்கவில்லை. அது மட்டுமல்ல, அந்த விமானத்திலிருந்து இறங்கிய பயணிகள் ஒவ்வொருவராக குடியுரிமை சோதனைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் திரையில் தோன்றி மறைந்து கொண்டே இருந்தன. அந்த முகங்களில் சிலர் அவசரமாகவும், சிலர் அலட்சியமாகவும், சிலர் சோர்வாகவும் இருந்தனர். ஆனால் அந்த முகங்களில் 7 முகங்கள் மட்டும் எந்த திரையிலும் எந்த பதிவிலும் தோன்றவில்லை. அவர்கள் இறங்கவில்லை என்றல்ல, அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. அந்த வேறுபாடு தான் பின்னர் இந்த விமானத்தை ஒரு சாதாரண பயணமாக அல்ல, ஒரு கணக்கீட்டு பிழையாக அல்ல, ஒரு திட்டமிட்ட செயலாக மாற்றியது. அந்த இரவில் அந்த விமானம் தரையிறங்கியது என்பது உண்மை. ஆனால் அந்த விமானத்தில் வந்த அனைவரும் இங்கு வந்தார்களா என்ற கேள்வி அந்த இரவுக்கு பிறகுதான் எழுந்தது. விமானம் தரையிறங்கியதுக்கு பிறகு ஏற்படும் அந்த முதல் அரை மணி நேரம் விமான நிலையத்தின் உள்ளக அமைப்புகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் மனிதர்களோட அசைவுகள் எண்களாக மாறும், முகங்கள் தரவுகளாக பிரியும். ஒரு பயணம் முடிவடைந்ததா அல்லது வேறொரு பதிவாக தொடர வேண்டுமா என்பதெல்லாம் கணினி திரைகளில் தீர்மானிக்கப்படும். அந்த திரைகளின் முன்னால் உட்கார்ந்திருப்பவர்கள் வெறும் வேலை செய்பவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அந்த இரவின் சாட்சிகள். அந்த இரவில் அந்த சாட்சிகளில் ஒருவன் அபினவ். அபினவ் விமான நிலையத்தின் பிரதான டேட்டா மையத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடம் வெளிச்சமாக இருந்தாலும் உயிரற்றதாக தோன்றும். சத்தமில்லாத ஏர் கண்டிஷனிங் சத்தம் மட்டும் நிரந்தரமாக ஒலிக்கும். மனிதர்களின் பேச்சு அங்கே குறைவாகத்தான் இருக்கும். ஏனெனில் அங்கே பேசப்படுவது வார்த்தைகள் அல்ல, எண்கள், குறியீடுகள், சின்னங்கள், பிழைகள். அவன் செய்யும் வேலை மற்றவர்கள் கவனிக்காத சிறிய வேறுபாடுகளை கவனிப்பது. வழக்கமாக நகரும் தரவுகளில் ஏதாவது சறுக்கல் இருந்தால் அதை பதிவு செய்வது. அந்த சறுக்கல் பிழையா, மாற்றமா அல்லது அனுமதிக்கப்பட்ட விலகலா என்பதை பிரித்தறிவது. அந்த இரவிலும் அவன் அதை தான் செஞ்சிட்டு இருந்தான். நிறைய ஃப்ளைட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஒரே நேரத்தில் அவன் முன்னாடி விரிந்திருந்தது. ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் தனித்தனி லாக், பயணிகளோட எண்ணிக்கை, குடியுரிமை சோதனை நிலை, பேக் இறங்கின நிலை, அனைத்தும் வழக்கம் போல சரியாக பதிவாகி கொண்டிருந்தது. அந்த ஒழுங்கில் எதுவும் சீர்குலைந்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த ஒரு விமானத்தில் மட்டும் மற்றவைகளுடன் ஒப்பிட்டால் விசித்திரமான சில தரவுகள் இருந்தது. அந்த தரவுகள் இப்பொழுது அபினவின் கவனத்தை ஈர்த்தது. இங்கே ஏர்போர்ட்டில் ஷிஃப்ட் பேசிஸில் வேலை செய்வாங்க. இங்கே இருக்கிற டேட்டா அனலிஸ்ட் ஒரு நாள் இவன் இருப்பான், இன்னொரு நாள் வேறவங்க இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி விட்டு போகாமல் அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஏதாவது எரர் அப்படின்னா பெரும்பாலும் சத்தம் வரும். சிவப்பு நிறத்தில் எச்சரிக்கைகள், ஒலிக்கும் அலாரங்கள், திடீரென நிற்கும் பதிவுகள், அவையெல்லாம் உடனடியாக கண்ணில் பட்டுடும். ஆனால் இங்கே எதுவுமே அப்படி இல்லை. அந்த விஷயம் சுத்தமாக இருந்தது, மிக அதிக சுத்தமாக இருந்தது. டேக் ஆஃப் பதிவில் இருந்த எண்ணிக்கையும் லேண்டிங் பதிவில் இருந்த எண்ணிக்கையும் ஒரே வரிசையில் இல்லை. அவை தனித்தனியாக எந்த விளக்கமும் இல்லாமல் ஒரே கோப்பில் அமைதியாக கிடந்தது. 180 என்ற எண்ணிக்கை ஒரு இடத்துல, 173 என்ற எண்ணிக்கை வேறு இடத்துல இருந்தது. அந்த 2 எண்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய விளக்கம், மாற்றம், குறிப்பு எதுவுமே இல்லை. அபினவ் அதை முதல்ல மிஸ்ஸிங் பேசஞ்சர்ஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டான். ஏன்னா கனெக்டிவ் ஃப்ளைட்டில் வந்தவங்க சில பேர் அந்த கனெக்டிவ் ஏரியாலே இருக்கலாம். அவங்க இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இதை ஒரு தொழில்நுட்ப பிழையாக எடுத்துக்கிடலாம். ஏன்னா அபினவோட அனுபவத்தில் எல்லா அசாதாரணங்களும் முதல்ல சாதாரணமாக தான் தெரியும்.
அதை உடனே சந்தேகமாக மாற்றுவது தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்கும். அவன் இப்போ அந்த ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணான். நேரத்தை மாற்றி பார்த்தான். சர்வர் சிங்க்கு நேரத்தை சரி பார்த்தான். மற்ற விமானங்களின் பதிவுகளோட ஒப்பிட்டு பார்த்தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு விமானத்தின் இன்ஃபர்மேஷன் மட்டும் தங்களுக்குள் முழுமையாக இருந்தாலும் மொத்த ஒழுங்கில்லாமல் கொஞ்சம் விலகி இருந்தது. அந்த விலகல் தான் முக்கியமானது. அந்த விலகல் எண் ஒரு தவறாக இருப்பதால் இல்லை, அது ஒரு விளக்கம் இல்லாமல் இருப்பது. அபினவ் இப்போதான் அந்த சின்ன குறிப்பை சேர்த்தான். அது ஒரு அதிகாரப்பூர்வ புகார் அல்ல, அது ஒரு எச்சரிக்கையோ அல்ல. ஆனால் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பதிவு இருக்கணும். அது ரொம்ப கவனிக்க வேண்டிய பதிவு. பேசஞ்சர் கவுண்ட் மிஸ்மேட்ச், நோ சிஸ்டம் எரர் ஃப்ளாக்டு. அந்த வரி அவன் திரையில் தோன்றிய போது அது ஒரு சாதாரண குறிப்பாகத்தான் தெரிந்தது. ஆனால் அந்த வரியின் கீழே அவன் பெயர் தானாகவே இணைந்திருந்தது. அந்த தருணத்தில் அபினவ் இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நினைக்கல. ஏன்னா விமான நிலையத்தின் அமைப்பில் இதை விட பெரிய விஷயங்கள்லாம் தினமும் நடந்துட்டு தான் இருக்கும். தினமும் நிறைய விஷயங்கள் கூட மறைக்கப்படும், தினமும் சரி செய்யப்படும். ஆனால் இப்போ அவன் அந்த ஃபைலை மூடாமல் வச்சுக்கிட்டான். ஏன்னா அது ஒரு பழக்கம். முழுமையாக புரியாத ஒரு ஃபைலை மூடக்கூடாது அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒன்று. அதே நேரத்தில் விமானத்தின் வேறு பகுதியில் அந்த விமானத்திலேருந்து இறங்கிய பயணிகளோட லக்கேஜெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கன்வேயர் பெல்ட்டில் சுழல தொடங்கி இருந்தது. சிலர் தங்களோட பேக்கை எடுத்துக்கிட்டு வெளியேறினாங்க. சிலர் பேக்கை ரொம்ப நேரம் சுற்றியும் யாராலும் எடுக்கப்படலை. அதுக்கப்புறம் அது அன்கிளைம்டுன்ற குறியோட தனியாக பிரிக்கப்பட்டது. அந்த பட்டியலில் 7 பேக் இருந்தது. அந்த எண்ணிக்கை அந்த நேரத்தில் யாருக்கும் விசேஷமாக தோணலை. அபினவ் மட்டும்தான் சில மணி நேரங்களுக்கு பின்னாடி அந்த லக்கேஜை பற்றின தானியங்கி அறிக்கையை பார்க்குறப்போ ஒரு விசித்திரமான ஒற்றுமையை கவனித்தான். அந்த பேக் எல்லாமே எந்த பயணியின் பெயருடனும் இணைக்கப்படலை. ஆனால் அந்த பேக்கை அன்னோன் அல்லது எரர் பட்டியலும் சேர்க்கப்படலை. அந்த பேக்ஸ் எல்லாம் இருந்தது, ஆனால் யாருக்கானது அப்படின்னு தெரியலை. அந்த இரவில் அபினவ் தன்னோட வேலையை முடித்து வெளியேறப்ப அவனோட மனசில் ஒரு தெளிவில்லாத எண்ணம் மட்டும் இருந்தது. எப்போவுமே இந்த மாதிரி விமானங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் இந்த பிரச்சனை அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ சொன்னுச்சு, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு மட்டும் உணர்ந்து வைத்தது. விமான நிலையத்தில் ஒரு நாள் முடிவடைகிறது அப்படின்றது சொல்கிறது சரியான விளக்கம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நேரம் ஒருபோதும் முழுமையாக நின்று விடுவதில்லை. ஒரு விமானம் புறப்பட்டால் இன்னொன்று வருதே தவிர செயல்முறைகள் எப்போவுமே நிற்காது. மனிதர்களோட அசைவுகள் மட்டும் மாறும். அந்த மாற்றத்தின் இடைவெளியில் தான் சில விஷயங்கள் கவனிக்கப்படாமல் போகும், அல்லது கவனிக்கப்பட்டாலும் முக்கியமில்லை என்ற பெயரில் ஒதுக்கப்படும். அந்த இரவில் அந்த விமானத்தின் பயணிகள் பெரும்பாலும் வெளியேறின பின்னாடி கன்வேயர் பெல்ட்டில் சுழற லக்கேஜு வழக்கம் போல் இயங்கிக்கிட்டு இருந்தது. சில பேகு விரைவாக எடுக்கப்பட்டது. சில பேகு கொஞ்ச நேரம் சுற்றின பிறகு தங்கள் உரிமையாளர்கள் கண்டு கொண்டாங்க. இன்னும் சில லக்கேஜ் எந்த கையாலும் தொடப்படாமல் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தது. அந்த சுற்றுதல் ஒரு விதமான பொறுமை சோதனை போல் மனிதர்கள் எவ்வளோ நேரம் காத்திருப்பாங்க அப்படின்றத போல் பரிசோதிப்பது போல் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அந்த கன்வேயர் பெல்ட் நிறுத்தப்பட்டது. அது ஒரு இயந்திரத்தோட முடிவு. கன்வேயர் பெல்ட்டில் இனிமேல் மனுஷங்க இல்லை அப்படின்னு அது தீர்மானித்த தருணம். அந்த கன்வேயர் பெல்ட் நிறுத்தப்பட்டதும் எடுக்கப்படாத லக்கேஜ் தனியாக பிரிக்கப்பட்டது. அவற்றின் மீது அன்கிளைம்டு என்ற முத்திரை தற்காலிகமாக பதிக்கப்பட்டது. அது ஒரு இறுதி முடிவு இல்லை, ஆனால் அது ஒரு இடைநிலை. யாருக்கோ சொந்தமானது அப்படின்னு தெரிந்தும் அது யார் என்று உறுதி சொல்ல முடியாத நிலை. அந்த பட்டியலில் இருந்த 7 பேகு, அந்த எண்ணிக்கை அந்த நேரத்தில் யாருக்கும் விசேஷமாக தோணலை. ஏன்னா விமான நிலையத்தில் எடுக்கப்படாத பேக் அப்படின்றது அபூர்வமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. சிலர் அவசரமாக வெளியேறிடுவாங்க, சிலர் தவறான கன்வேயர் பெல்ட்டில் போய் காத்துட்ருப்பாங்க, சிலர் தங்களோட பேக்கையே வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி புகார் கொடுப்பாங்க, சில நேரங்களில் மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த விமானத்துலேயும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 7 லக்கேஜ்லேயே ஒரு சின்ன விசித்திரம் இருந்தது. அவை எதுவுமே லேட் அரைவல் பட்டியலில் இல்லை, அவை எதுவுமே டேமேஜ்டு என்ற பதிவுலையும் இல்லை, அன்கிளைம்டுன்னு மட்டும் இருந்தது. ஆனால் யாரும் அதை தேடலை. இந்த தகவல் மற்ற பல தானியங்கி அறிக்கைகளுடன் சேர்ந்து சில மணி நேரங்களுக்கு பின்னாடி விமான நிலையத்தின் உள்ளமைப்பில் உருவாக்கப்பட்டிருந்த ஒரு விரிவான பட்டியலாக மாறினது. அந்த டேட்டா வழக்கம் போல் மேற்பார்வையாளர்கள் மட்டும் பார்க்கும் வகையில் உருவாக்கப்படும். ஏன்னா அதில் மனிதர்களோட தவறுகள் இல்லை, அமைப்பின் ஒழுங்குகள் மட்டும் இருக்கும். அந்த பட்டியலை பார்த்தப்ப தான் அபினவோட கவனம் திரும்ப அதே விமானத்தின் மீது திரும்பினது. அடுத்த நாள் வேலையில் ஜாயின் பண்ண பின்னாடி அபினவ் பார்த்த முதல் வேலை இந்த 7 லக்கேஜ் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ற இன்னும் எடுக்கப்படலை. இந்த முரண்பாடு அவனை நேரடியாக யார்கிட்டையும் இப்போயும் புகார் செய்ய முடிக்கல. ஏன்னா இதை புகாராக மாற்றுவதற்கு இது விதிமுறைகளை மீறியதாக நிரூபிக்கப்படணும். ஆனால் இங்கே எந்த விதிமுறையும் உடைக்கப்பட்டதா தெரியலை. அவன் செய்தது அந்த அறிக்கையை மேலும் விரிவாக்குவது. அவன் பேகேஜ் சிஸ்டமை இமிக்ரேஷன் சிஸ்டமுடன் நேரடியாக இணைக்கும் ஒரு விரிவான ஒப்பீட்டு அறிக்கையை இப்போ உருவாக்கினான். அது உடனடியாக யாருக்கும் அனுப்பப்படலை. அது ஒரு தானியங்கி ஃபைலாக உருவாக்கப்பட்டு வீக்லி ரெவ்யூக்காக சேமிக்கப்பட்டது. ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி தான் சில அன்கண்டிஷ்னலான அன்கிளைம்டு பேக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை வீக்லி ரெவ்யூவில் பார்த்து கிளியர் பண்ணிடுவாங்க.
அந்த செயல் ஒரு பாதுகாப்பான செயல். அது ஒரு குற்றச்சாட்டு அல்ல, அது ஒரு கேள்வியும் அல்ல, அது ஒரு பதிவு. அந்த இன்ஃபர்மேஷனில் 7 லக்கேஜும் தனித்தனியாக பட்டியலிடப்பட்டிருந்தது. அவற்றின் டேக் எண்கள், செக்இன் கவுண்டர் விவரங்கள், செக்இன் நேரம். ஆனால் அந்த விவரங்களின் இடத்தில் இருக்க வேண்டிய பயணிகளின் பெயர்கள் மட்டும் காலியாக இருந்துச்சு. அது அன்னோன்னு இல்லை, எரர்னு இல்லை, அது வெறுமனே இல்லை. இந்த வெறுமை தான் இந்த அத்தியாயத்தோட மையம். லக்கேஜ் சம்மந்தமாக இந்த மாதிரி இஷ்யூ எழும்புறப்ப அங்கே இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்கிட்ட நடைமுறை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறது வழக்கம். கேள்வி அப்படின்றத ஒரு கிளாரிஃபை பண்ணுறது ஒரு வழக்கம், அல்லது நடைமுறையை மட்டும் உறுதி செய்து கொள்ளணும் அப்படின்றது தான் ஏர்போர்ட்டோட விதி. அபினவ் இதை நல்லா அறிந்திருந்தான். இப்போ அவன் சீனியர் ஆஃபீஸரோட ரூமுக்கு போகிறப்ப அது ஒரு அவசர அழைப்பாகவோ புகார் மனுவாகவோ இல்லை, அது ஒரு வழக்கமான வேலை நேர போல தான் இருந்தது. ஏனெனில் அவன் எடுத்து செல்ல போகிற விஷயம் வெளிப்படையாக பார்த்தா எந்த விதிமுறையும் மீறியதாக தெரியலை. ஆனால் அந்த விதிமுறைகளுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி இருப்பதை மட்டும் சுட்டி காட்டுனது. ஆப்ரேஷன்ஸ் டேட்டா லீடோட அறை விமான நிலையத்தின் முக்கியமான கட்டிடத்தின் உள்ளே இருந்தாலும் வெளியுலகத்திலிருந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. கண்ணாடி சுவர்களுக்குள்ள பல திரைகள், அட்டவணைகள், கால அட்டைகள், ஃப்ளைட் ஷெட்யூல்ட், ஆல் ஆஃப் த மூவிங் கான்ஸ்டன்ட்லி. அந்த நகர்வு தான் அந்த அறையோட இயல்பு. அந்த அறையில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதர் அந்த நகர்வுகளை நிறுத்தவோ மாற்றவோ இல்லை. அவர் செய்வது அவற்றை சரியான பாதையில் செலுத்துவது மட்டும்தான். அபினவ் உள்ளே நுழைந்தப்ப அந்த மனிதர் ஒரு திரையை பார்த்துட்டு இருந்தார். அதில் பல விமானங்களின் நிலை ஒரே நேரத்தில் மாறிக்கிட்டு இருந்தது. அபினவ் வந்ததை அவர் கவனித்ததும் உடனடியாக அவர் திரும்பி பார்க்கல. அவர் புருஷோத்தமன். ஏன்னா அங்கே ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்க தான் வருவாங்க. அபினவ், என்ன விஷயம்? அந்த கேள்வி நேரடியாக பிரச்சனையை அழைக்கும் வகையில் இல்லை, அது ஒரு நடைமுறை தொடக்கம். அபினவ் இப்போ அவசரப்படலை. அவன் தன்னோட திரையில் இருந்த டேட்டாக்களை எடுத்து காட்டலை. அவன் தொடங்கியது ஒரு எளிய உறுதிப்படுத்தலாக வெளிப்பட்டது. சார், ஒரு டிரான்சிட் ஃப்ளைட்டில் பேசஞ்சர் கவுண்ட் அண்ட் எக்ஸிட் கவுண்ட் மிஸ்மேட்ச் ஆகுது சார். சார், இந்த விஷயம் அக்செப்டபிள் வேரியேஷனில் வருதா சார்? அந்த வாக்கியம் ஒரு புகார் அல்ல, சந்தேகமும் இல்லை, அது விதிமுறைகளில் இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ புருஷோத்தமன் திரும்பி பார்த்தாரு. டிரான்சிட் ஃப்ளைட்டா? ஆமாம் சார், அபினவ் சொன்னான். ஃபைனல் டெஸ்டினேஷன் இங்கே இல்லை, கனெக்டிங் ரூட். அந்த மனிதர் உடனடியாக ஒரு பதில் சொல்லலை. அவன் திரும்பி இன்னொரு திரையை பார்த்தாரு. அங்கே டிரான்சிட் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் ஓப்பன் ஆனது. ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் புதிதல்ல, ஆனால் அவை பொதுவாக இந்த அளவுக்கு விவரமாக கேட்கப்படுவதில்லை. டிரான்சிட்டில் பேசஞ்சர் எக்ஸிட் மிஸ்மேட்ச் காமன் தான், அவர் சொன்னார். சில பேர் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க கனெக்டிவ் ஏரியாவில். அது மட்டும் இல்லை, சில பேர் அந்த கனெக்டிவ் ஃப்ளைட்டு போகிற இடத்துலையே அந்த ஏர்போர்ட்லேயே கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம். சில பேர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். சில பேர் பேகேஜ் எடுக்காமலே போயிருக்கலாம். இதெல்லாம் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணிக்கோ அபினவ். அந்த பதில் அபினவ் எதிர்பார்த்தது தான். ஆனால் அவன் அடுத்ததாக சொன்னது அந்த உரையாடலை ஒரு நிலை மேலே கொண்டு சென்றது. சார், ஆனால் பேகேஜோட கவுண்ட் மேட்ச் ஆகுதே சார், அவன் மெதுவாக சொன்னான். வெயிட் ரிப்போர்ட்டும் ஸ்டேபிளாக இருக்குது. அந்த வார்த்தைகள் ஒரு நொடி அமைதியை உருவாக்குனது. இப்போது புருஷோத்தமன் திரும்ப திரையை பார்த்தாரு. இந்த முறை அவர் பார்க்கும் விதம் மாறியிருந்தது. ஏன்னா பேகேஜோட வெயிட் அப்படின்றது பேசஞ்சரோட மூமெண்ட்டை விட வேறொரு வகையில் உறுதி செய்யப்பட்டது. அதை கேஷுவலாக டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அவர் அந்த ஃப்ளைட் நம்பரை கேட்டார். அபினவ் சொன்னான். அவர் அதை சிஸ்டமில் புல் பண்ணார். அந்த தரவுகள் அங்கே இருந்தது. க்ளீன், நோ ரெட் ஃப்ளாக்ஸ். இதில் வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லையே அபினவ், புருஷோத்தமன் சொன்னார். ஆனால் அந்த வாக்கியத்தில் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. அது உறுதியான முடிவாக இல்லை, அது ஒரு அசஸ்மெண்ட். அபினவ் இன்னும் ஒரு விஷயத்த சொன்னான். அதுதான் அவன் இந்த அறைக்கு வர்றதுக்கே காரணமானது. சார், அன்கிளைம்டு பேகேஜ் 7 யூனிட் சார். பேசஞ்சர் எக்ஸிட் டிஃப்ரென்ஸ் 7 சார். அந்த எண்ணிக்கை 2வது முறையாக ஒத்து வர்றப்ப அது ஒரு கோயின்சிடென்ஸ் போல் தெரியாமல் ஒரு பேட்டர்ன் போல் தோன்றினது. சார், அப்படியே அவங்க அந்த கனெக்டிவ் ஏர்போர்ட்லேயே இருந்தாலும் அவங்களோட லக்கேஜ் மட்டும், அதாவது அவங்களோட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எப்படி சார் இங்கே வரும்? மேலதிகாரி இப்போ முழுமையாக கவனித்தார். அவர் எந்த ஒரு அலாரத்தையும் எழுப்பலை, எந்த ஒரு எமர்ஜென்சி காலையும் இனிஷியேட் பண்ணல. ஆனால் அவர் அந்த டேட்டாவை புக்மார்க் பண்ணார். அந்த சிஸ்டமில் ஒரு சைலண்ட்டான அக்னாலஜ்மெண்ட் இருந்தது. இது ரூட் கிளாரிஃபிகேஷனுக்கு வர்ற கேஸ் தான், அவர் சொன்னார். நமக்கு தேவையில்லை. அந்த ஒரு வாக்கியம் தான் இந்த அத்தியாயத்தோட மையம். கிளாரிஃபிகேஷன் மட்டும் அவர் விளக்குனார். டிரான்சிட் ஜோன்ஸ் என்பது சட்ட ரீதியாகவும் கம்ப்யூட்டர் ரீதியாகவும் ஒரு இடைநிலை. அங்கே உள்ளவங்க ஒரு நாட்டுக்குள்ளே முழுமையாக நுழையவும் இல்லை, வெளியேறவும் இல்லை. அதனால் எக்ஸிட் லாக்ஸ், இமிக்ரேஷன் லாக்ஸ், பேகேஜ் ஓனர்ஷிப் எல்லாமே இதில் டெம்பரவரியாக மிஸ் அலைன் ஆகும், வித்தவுட் எந்த ப்ரோட்டோக்காலும் இல்லாமல். சிஸ்டம் எவென்ச்சுவலி ரிக்ளைன் பண்ணணும், அவர் சொன்னார். இது இல்லை அப்படின்னா இந்த விஷயம் ஆடிட்டில் வரும். ஆடிட், ஆமாம், அது உடனடி நடவடிக்கை இல்லை, அது ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளும். அபினவ் இதை ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளலை. ஆனால் அவன் இதை டிஸ்மிஸ் பண்ணவும் நினைக்கல. அவன் கேட்டது,
இந்த மாதிரி கேஸில் என்ன சார் நடக்கும், இதோட ரிசல்ட் தெரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டான். தெரியல, எப்பவும் போல தான், ஸ்டாண்டர்டான ரிட்டென்ஷன் 1 மந்த் கூட ஆகலாம், இதில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது அபினவ். புருஷோத்தமனோட பதில் அவனை அமைதிப்படுத்தலை, ஆனால் அவனை தடுத்து விட்டது. அபினவ் வெளியேறப்ப அவன் செய்தது ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த ஃப்ளைட்டை, அந்த பேகேஜ் ஐடியை, அந்த மிஸ்மேட்சை வாட்ச் லிஸ்ட் மாதிரி மார்க் பண்ணான். அது ஒரு இன்டர்னல் ஆக்ஷன், அனுமதி தேவையில்லாதது, ஆனால் அது ஒரு தொடரை உருவாக்கும். இந்த ரூட் கிளாரிஃபிகேஷனில் ஒரு விஷயம் தெளிவானது. இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஒரு பிரச்சனையாக அங்கீகரிக்கப்படலை ஏர்போர்ட்டில். அது ஒரு பிரச்சனையே இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு. இது ஒரு நடைமுறை, இது ஒரு இடைநிலை, அவ்வளோதான். இந்த இடைநிலை காலம் செல்ல செல்ல ஒரு கதைகளாக மாறிடும். அபினவ் அந்த இரவு தன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டு வெளியேறப்ப அவனோட மனசில் ஒரு முடிவு இல்லை, ஆனால் ஒரு பாதை மட்டும் தெளிவாக இருந்தது. இந்த விமானம் இனிமேல் அவனோட பார்வையிலிருந்து முழுமையாக விலக போவதில்லை. ஏன்னா ரூட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு கேள்விக்கான விடை அல்ல, அது அந்த கேள்வி இன்னும் கேட்கப்படக்கூடாது என்று சொல்கிற ஒரு விதமாக இருக்கும். அதுபோல் ஆடிட்டில் வர விஷயங்கள் ஒரு நாளில் முடிவாகாது, அது சில வாரங்கள் எடுத்துக்கொள்ளும், சில நேரங்களில் மாதங்களாக கூட நீடிக்கும். ஏன்னா அந்த கட்டத்தில் தான் பல ஃப்ளைட்களின் தரவுகள் ஒன்றுடன் ஒன்று ஒப்பிடப்பட்டு பெரிய பேட்டர்ன்கள் கண்டறியப்படும். இந்த முடிவு டெக்னிக்கலாக ஒரு முடிவே அல்ல. அபினவுக்கு இது தெரியும், ஆனால் அவன் உடனடியாக அதை யார்கிட்டையும் சொல்லலை. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு எந்த அவசரமும் இப்போது அவனுக்கு இல்லை. ஏன்னா இதில் எந்த விதிமுறையும் மீறப்படலை. ஆனால் அவன் அந்த ஆடிட்லாக முழுவதுமாக படித்து பார்த்தான். அவன் அப்படி செய்கிறது வழக்கம் இல்லை. பெரும்பாலானோர் சம்மரியை படிச்சுட்டு நகர்ந்துருவாங்க. ஆனால் அபினவ் வீட்டுக்கு வந்து ரா டேட்டாவுக்குள்ளே போய் ஒவ்வொரு ஒப்பீட்டையும், ஒவ்வொரு ஸ்கிப்பையும், ஒவ்வொரு ஆட்டோ அப்ரூவலையும் கவனித்து படித்தான். ஸ்க்ரீனில் ஒரு சிம்பிள் ஸ்டேட்டஸ் லைன் மட்டும் அப்டேட் ஆனது. டிரான்சிட் வேரியன்ஸ் வித்தின் அக்செப்டபிள் லிமிட்ஸ். இந்த லைன் தான் எல்லாவற்றையும் நார்மலாக காட்டும். மிஸ்மேட்ச் இருக்குது, ஆனால் அது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சிஸ்டம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இன்னொரு லைன் அமைதியாக ஆட் ஆனது. ரீகுலனேஷன் டிஃபர்டு டு த செகண்டரி சைக்கிள். செகண்டரி சைக்கிள் அப்படின்னா இம்மீடியட்டான ஆக்ஷன் கிடையாது, அதுவும் ஒரு மெதுவான ப்ராசஸ் தான். இங்கே பிரச்சனை என்னன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிறது பிரச்சனை. அதாவது 7 பேர் மிஸ் ஆகியிருக்காங்க, ஆனால் அவங்களோட 7 பேரோட ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இங்கே இருக்குது, எடுக்கப்படாமல் இருக்குது. சிஸ்டம்க்கு இது ஒரு அக்செப்டபிள் தான், ஆனால் ஹியூமன் லாஜிக்கு இது கம்ப்ளீட்டான ஒரு வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்கு சிஸ்டம் ஒரு பெயர் வச்சுருக்கு, டிஃபர்டுன்னு. டிஃபர்டுனா சால்வ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். டிஃபர்டுனா கொஷினாக ஃப்யூச்சருக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு அர்த்தம். அந்த மொமெண்ட்டில் அபினவ் ஒரு டிசிஷன் எடுக்கலை. போலீஸ், செக்யூரிட்டி, இன்டெலிஜென்ஸ் எதையும் இன்வால்வ் பண்ணலை. அவன் பண்ணது சிம்பிளான ஒரு ஆக்ஷன். அந்த ஃப்ளைட் ஐடியையும் பேகேஜ் டேக் ரேஞ்சையும் ரீகலெக்ட் பண்ணி லாகையும் மேனுவல் வாட்ச் ஃப்ளாகில் ஆட் பண்ணான். சிஸ்டம்க்கு அது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, ஆனால் அது அவனுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் அபினவ் ஏர்போர்ட்டுக்குள்ளே சில விஷயங்கள் எப்போவுமே உடனடியே நடக்காது அப்படின்னு புரிஞ்சிருந்தான். இருந்தாலும் அவன் காத்துட்ருந்தான். அபினவ் டியூட்டியில் ஜாயின் பண்ணவுடனே அடுத்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணான், வீக்லி ரிப்போர்ட் சிஸ்டம். இது யாருமே டெய்லி பார்த்து பதறுவதற்கான ரிப்போர்ட் இல்லை, இது ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸ். மனிதர்கள் வேலையை முடித்து போயிட்ட பின்னாடி கூட சர்வர்கள் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இடத்துல உருவாக்கப்பட்ட ஒரு சம்மரி. இந்த ரிப்போர்ட்டுக்கு எந்த அலாரம் சத்தமும் தேவையில்லை, மெயில் நோட்டிஃபிகேஷன் கூட இல்லை. டேஷ்போர்டில் ஒரு ஸ்மால் ஐக்கான் மட்டும் அப்டேட் ஆகும். அபினவ் அந்த ஐக்கானை வழக்கமாக இக்னோர் பண்ணிவிடுவான், ஏன்னா இந்த ரிப்போர்ட் பெரும்பாலும் நம்பர்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஆவரேஜஸ், பர்சன்டேஜ் இதுங்களோட தான் இருக்கும். அதை பார்த்து யாரும் உடனே ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. ஆனால் அந்த வாரம் அந்த ஐக்கானுக்கு பக்கத்தில் ஒரு டைனி மார்க் இருந்தது, கம்பேரிட்டிவ் வேரியன்ஸ் டிடெக்டட். இந்த லைன் போல்டாக இல்லை, சிவப்பாகவும் இல்லை, வார்னிங் கூட இல்லை. அது ஒரு சிஸ்டம் லாங்குவேஜில் ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருந்தது. அபினவ் இப்போ அதை ஓப்பன் பண்ணான். ரிப்போர்ட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு பேஜில் யூஷுவலான சம்மரி, டோட்டல் ஃப்ளைட்ஸ் ப்ராசஸ்டு, டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிளியர்டு, டோட்டல் டிரான்சிட் மூமெண்ட்ஸ், இது எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. நத்திங் அலாரம், நத்திங் அன்யூஷுவல். 2வது பேஜில் தான் டீட்டெயில் பிரேக் டவுன் ஆரம்பிச்சது. ரூட் வைஸ் கம்பேரிசன், டிரான்சிட் ஹெவி ரூட்ஸ், டைம் விண்டோ கிளஸ்டரிங். அபினவ் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒரு ஃபெமிலியர் ரூட் கோடு அவன் கண்ணில் பட்டது. அது அவன் வாட்ச் ஃப்ளாகில் ஆட் பண்ணியிருந்த அதே ரூட் கோடு. அந்த ரிப்போர்ட்டில் அந்த ரூட் சிக்னல் ஃப்ளைட்டாக இல்லை, அந்த ரூட்டில் கடந்த 3-4 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு 3 ஃப்ளைட்டு, ஒவ்வொரு ரூட்லேயும் அதே மாதிரி பேட்டர்ன். டேக் ஆஃப் பேசஞ்சர் கவுண்ட் ஹையர், ஃபைனல் கிளியர்டு எக்ஸிட் கவுண்ட் லோவர், டிஃப்ரென்ஸ் நம்பர் வேரி 5, 6, 7, பட் ஆல்வேஸ் வித்தின் அக்செப்டபிள் டிரான்சிட் வேரியன்ஸ். சிஸ்டம் எக்ஸ்பிளனேஷன் காலமில் சேம் சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி சில டேட்டா தரவுகள்லையும் இந்த மாதிரி மிஸ்மேட்ச் இருந்து அது அக்செப்டபிள் ஆகிருக்கு. இது எப்படி? அபினவ் இப்போ அடுத்த பேஜுக்கு போனால் அங்கே தான் அந்த வார்த்தை மாறினது. அதே போல் அன்கிளைம்டு பேக்கேஜ் ஃப்ரீக்வன்சி அபோவ் பேஸ்லைன் இருந்தது.
இந்த சென்டென்ஸ் தான் முதல் முறையாக அவனுக்கு ஏதோ சரியில்லாதது போல் உணர்த்தியது. அந்த ரூட்லேயும் அதே போல் அன்கிளைம்டு பேகேஜ் இருந்தது. சில இதில் மிஸ் ஆன பேசஞ்சர்ஸை விட அன்கிளைம்டு பேக்கேஜ் அதிகமாக இருந்தது. சில ஃப்ளைட்ஸில் மிஸ் ஆன பேசஞ்சர்ஸை விட கம்மியாக அன்கிளைம்டு பேக்கேஜ் இருந்தது. இது எப்படி? இந்த கன்சிஸ்டன்சி தான் ஒரு டேஞ்சரஸாக தோணுது. அபினவ் இதை யோசித்தவாறு இருந்தான். விமான நிலையத்தில் வேலை செய்கிற மனிதர்களுக்கு நட்புகள் பெரும்பாலும் வேலை நேரத்தில் தான் உருவாகும். ஏன்னா அங்கே வெளியுலக வாழ்க்கைக்கும் உள்ளே நடக்கிற அமைப்பு வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு நிரந்தரமான இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அங்கே வேலை செய்யும் கொஞ்சம் பேர். அபினவுக்கு இப்படி தான் ஒருத்தி இருந்தா. அவள் பெயர் வித்யா. வித்யா பேசஞ்சர் டேட்டாவை பேக்கேஜ் சிஸ்டமாவோ நேரடியாக ஹேண்டில் பண்ணாத யூனிட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா. அவள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரூட்டிங் அனலிஸ்ட், டிராஃபிக் ஃப்ளோ, டிலே பேட்டர்ன் அனாலிசிஸ், இதெல்லாம் சிஸ்டம் பிஹேவியரை பெரிய அளவில் பார்க்குற ஒர்க்கு. அதனால தான் அவள் ஸ்க்ரீனில் மனுஷங்க இல்லை, டாட்ஸு, லைன்ஸு, டைம் பிளாக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த பிளாக்ஸ் தான் ஏர்போர்ட்டை உயிரோடு நகர்த்திக்கிட்டு இருக்கும். அபினவுக்கும் வித்யாவுக்கும் பழக்கம் வேலை காலமாக தான் ஆரம்பிச்சது. சில சமயம் 2 பேருக்கும் ஒரே ஷிஃப்டாக இருக்கும். ஒரே டைம் அவங்க கேஃபட்டேரியாவில் மீட் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு, ஸ்லோ சிஸ்டம், அன்னெசரி ரிப்போர்ட்ஸு, அந்த கேஷுவல் டாக்கு தான் மெதுவாக இவங்களோட பர்சனல் ஸ்பேஸுக்கு மாறினது. ஆனால் ஆஃபீஸ்க்குள்ளே அது இன்னும் ப்ரொஃபஷனல் பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருந்தது. அன்றைக்கி இரவு வீக்லி ரிப்போர்ட் பார்த்த பின்னாடி அபினவ் எதையும் இம்மீடியட்டாக பண்ணலை. அவன் செக்யூரிட்டிக்கு போகலை, சூப்பர்வைசருக்கு மெயில் போடலை, சிஸ்டமை ஓவர் ரைட்டும் பண்ணல. அவன் செஞ்ச முதல் ஹியூமன் ஆக்ஷன் வித்யாவை தேடினான். அது ஒரு பிளான்டு மீட்டிங் இல்லை. வித்யா, ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டான். ஏர்போர்ட் காஃபிடேரியா அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் எம்டியாக இருந்தது. வெண்டிங் மிஷின் சத்தமும் மைக்ரோவேவோட சத்தமும் தான் இருந்தது. பேக்ரவுண்டில் இதுதான் நாய்ஸு. வித்யா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஏதோ ரூட் ஹீட் மேப்பை பார்த்துட்டு இருந்தா. அபினவ் வந்து உட்காந்ததும் அவள் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணல. ஏன்னா இங்கே ஹைட் பண்ண வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. நீ வீக்லி ரூட் வேரியன்ஸ் ரிப்போர்ட் பார்த்தியா வித்யா? அபினவ் ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்கு வந்தான். வித்யா ஒரு நிமிஷம் அவளை பார்த்தா. என்னாச்சு, எந்த ரூட்டை கேட்குற? அந்த பதில் கேஷுவலாக இருந்தாலும் அது ஒரு வித்தியாசமான க்யூரியாசிட்டியோடு இருந்தது. அபினவ் ரூட் கோடை சொன்னான். அவன் உடனே லேப்டாப்பை திரும்ப ஓப்பன் பண்ணான். பார்த்தனே, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, இந்த ரூட்டில் டிரான்சிட் லோடு வியர்டாக இருக்குல்ல? அவள் சொன்னான். ஆமாம், பீக் ஹவர்ஸில் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும், ஆஃப் பீக்கில் அன்னெசரி ஹோல்ட் டைமாக இருக்கும். பேசஞ்சர்ஸ் கூடயா சிஸ்டம் ஹோல்ட் பண்ணும்? அபினவ் கேட்டான். அவள் இதை கரெக்ட் பண்ணான். ஆமாம், சில டைம் டேட்டாவில் மிஸ்மேட்ச் ஆகும் மூமெண்ட்டு. கனெக்டிவ் ஃப்ளைட்டில் அவங்க எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்கலாம். அபினவ் அதுக்கப்புறம் அவன் பார்த்த விஷயங்களை ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பித்தான். அவன் பேசுகிறப்ப அது ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி இல்லை, அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருந்தது. டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தர் இன்னொரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கு சொல்கிறது போல் இருந்தது. வித்யா அவன் சொல்கிறப்ப கவனமாக கேட்டுட்டு இருந்தா. தெரியலையே அபினவ், அன்கிளைம்டு பேக்கேஜ் இருந்ததுன்னா தெரியலையே, இது மாதிரி நிறைய நடந்திருக்கே. இப்போது அபினவ் சொன்னான். இல்லை, இது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இந்த ஃப்ளைட்டில் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி இது சாத்தியம்? அவள் ஸ்க்ரீனில் இப்போ ரூட் விசுவலைசேஷனை ஓப்பன் பண்ணான். இங்கே பாரு, டைம் ஸ்லாட்டு, டிரான்சிட், இதெல்லாமே ஏர் சைடில் லூப்ஸ் இருக்குது. இந்த ரூட்டில் பாரு, டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுற மாதிரி பிஹேவ் பண்ணல. அவங்க சர்க்குலேட் ஆயிடுவாங்க. சர்க்குலேட்டா? ஆமாம். நோ கிளியர் எக்ஸிட், நோ கிளியர் என்ட்ரி. அது என்னது? அவங்க மிட்வேயில் சர்க்குலேட் ஆயிடுவாங்க. இல்லை, இது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி எந்த சிஸ்டமும் எரர் காமிக்காதே. அவங்க சர்க்குலேட் ஆகிறாங்க, ஆகலை. அவங்களோட வெளியேறுதல் திட்டமிட்ட ஒரு பிளான்டாக இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பாக மாறிடுமே. இது எப்படி சிஸ்டம் அக்செப்டபிள் வேரியன்ஸில் வருது? எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அபினவ் வித்யா கிட்டே கேட்க, வித்யா சொன்னான். உனக்கு ஒன்று தெரியுமா, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேசஞ்சர் இங்கே வந்தார். அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து எக்ஸிட் ஆகியிருக்காரு. 1 வீக் கழித்து அவர் இந்த ஏர்போர்ட்டில் எக்ஸிட் ஆனாது அப்படின்றதுக்கான எந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரெக்கார்ட்ஸ் எதுவுமே எனக்கு அனுப்பப்படலை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கிளைம் பண்ணார். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் வரவே இல்லை அப்படின்னு ஏர்போர்ட் நிர்வாகமும் அந்த ஃப்ளைட்டோட நிர்வாகமும் மறுத்துடுச்சு. அவர் உறுதியாக சொன்னார், நான் இந்த ஃப்ளைட்டில் தான் வந்தேன்னு. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு யாருக்கிட்டேயும் பதில் இல்லை. இது ஒரு அன்சால்வ்டு கேஸாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த கேஸை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. சில சமயம் சில பேருக்கு சிஸ்டமில் இந்த மாதிரி எரர் காமிக்கிறது வழக்கம்தான். இப்போ வித்யா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதாவது இங்கே பாரு அபினவ், சில ரூட்டில் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி பிஹேவ் பண்ணலை. அவங்க ஏர் சைட்லேயே சர்க்குலேட் ஆகிற மாதிரியும் பேட்டர்ன் காட்டுது. சிஸ்டமில் அந்த மாதிரி காமிக்குது.
கிளியரான எக்ஸிட் பாயிண்ட்டும் இல்லை, கிளியரான என்ட்ரி பாயிண்ட்டும் இல்லை. அபினவ் அப்போ சர்க்குலேட் அப்படின்னு கேட்டான். அவள் அப்போ சொன்னா, பீப்புளோட மூமெண்ட் இல்லை, இது டேட்டாவோட மூமெண்ட்டோட பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணான். அதுக்கப்புறம் அவள் இன்னொரு டேட்டா லேயரை ஆட் பண்ணான். ரூட்டிங் சிஸ்டம் சில நேரங்களில் பேசஞ்சரை குரூப்ஸாக பேக் ஹேண்டில் ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரீட் பண்ணோம். சேம் ஃப்ளைட் சேம் சீட் பிளாக்காக இருந்தாலும் சில நேரம் அது செப்பரேட் ஃப்ளோ மாதிரி ஹேண்டில் ஆகும் சிஸ்டமில். அபினவ் கேட்டான், இது எதை கொண்டு டிசைட் ஆகுது அப்படின்னு கேட்டான். அவள் சொன்னான், ப்ரீ கிளியரன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொன்னான். ப்ரீ கிளியரன்ஸ் அப்படின்னு சொன்னதும் அபினவுக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இது வரைக்கும் அது அவனுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் மாதிரி தான் இருந்தது. பொதுவாக விஐபி, டிப்ளமேட்ஸ், க்ரோ ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்களில் இது அப்ளை ஆகும். அவன் ப்ரீ கிளியரன்ஸ் லிஸ்ட்டில் நேம் மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டான். இப்போ வித்யா ஹெட்டை ஷேக் பண்ணான். பெயர் மட்டும் இல்லை, ஐடென்டிஃபையர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னான். பீப்புள் இல்லை, சிஸ்டம் ஐடென்டிஃபையர்ஸ் தான். அவள் தொடர்ந்து சொன்னான், சிஸ்டம் ஐடென்டிஃபையர் வேலிடாக இருந்தால் ஹியூமன் டீட்டெயில் மேட்டர் ஆகாது. சிஸ்டம் அசியூம் வேலிடிட்டி அப்படின்னு இந்த சென்டென்ஸில் ஜோக் மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு அன்கம்ஃபர்டபுள் மீனிங் இருந்தது. அந்த மொமெண்ட்டில் தான் அபினவ் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணான். அவன் இது வரைக்கும் சிஸ்டம்மை கொஷின் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் வித்யா சிஸ்டம் பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நடுவில் ஒரு மாற்றம் இருந்தது. அதுதான் ரொம்ப ஆபத்தாக இருந்தது. வித்யா அவனை பார்த்து சொன்னான், ஏன் இதை நீ பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்க? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறியா என்ன? அபினவ் சொன்னான், அப்படியெல்லாம் இல்லை, இதை முதல்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் வித்யா. சிஸ்டம் எப்படி ஒரே ரூட்டில் மட்டும் ஒரே மாதிரி எரர் காமிக்குது அப்படின்றதான் எனக்கு புரியலை. இது சிஸ்டமோட எரரா இல்லை சிஸ்டமே இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு அவன் கேள்வி எழுப்பினான். அவர்கள் ரெண்டு பேரும் கேஃபிட்டேரியாவிலேருந்து வெளியில் வந்தப்போ ஏர்போர்ட் காரிடர் ஆல்மோஸ்ட் அமைதியாக இருந்தது. அந்த கண்ணாடி சுவர்களுக்கு அப்புறம் ரன்வே லைட்ஸில் வெளிச்சமாக இருந்தது. ரெண்டு பேரும் எதுவும் அதுக்கப்புறம் பேசிக்கல. ஒரு அமைதி. அந்த அமைதிக்குள்ளே தான் அந்த கான்வர்சேஷனும் முடிந்திருந்தது. இது இந்த அத்தியாயத்தோட முடிவில் ஒரு விஷயம் மட்டும் மாறி இருந்தது. இது வரைக்கும் அபினவ் மட்டும் இந்த விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். இப்போ வித்யாவும் சேர்ந்து இந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா. கேஃபிட்டேரியாவிலேருந்து வந்த வித்யாவுக்கு அபினவ் சொன்ன விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே ஒரு இடத்துல செட்டில் ஆகலை. அவள் இம்மீடியட்டாக ஒரு சந்தேகமாகவும் மாறல. ஆனால் அதை அவள் இக்னோர் பண்ணவும் முடியாத அளவுக்கு டேட்டா லாஜிக்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. வித்யா தன்னோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து திரும்பி உட்காந்ததும் டைரெக்டாக சிஸ்டம்குள்ளே டீப்பாக டைவ் பண்ணலை. அவன் முதல்ல ஓப்பன் பண்ணது டெய்லி ரூட்டிங் சம்மரி. அது மோஸ்ட் பீப்புள் இக்னோர் பண்ணுற ரிப்போர்ட். ஏன்னா அதில் பிரச்சனை எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்காது, மூமெண்ட் பேட்டர்னாக தான் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் தான் அவளுக்கு ரொம்ப ஃபெமிலியர். அந்த ஃபெமிலியாரிட்டி தான் இப்போது ஸ்லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட்டாக மாற ஆரம்பிச்சிருந்தது. அவள் அதே ரூட்டை திரும்ப செலக்ட் பண்ணா. செக் பண்ணி பார்த்தா ஸ்க்ரீனில் டாட் ஸ்லோலி ரீஅரேஞ்ச் ஆனது. அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அவள் ஒரு கிளான்ஸ்க்கு எதுவும் தப்பாக தெரியல. அந்த ஃப்ளோ ஸ்மூத்தாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஜூம் பண்ணால் இப்போ டேட்டாவோட பிஹேவியர் மாறி இருந்தது. சில விண்டோவில் சில சீட் பிளாக்ஸில் ரிப்பீட்டடாக யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தது. சில ஃப்ளைட்டில், அதாவது சில சேம் ஃப்ளைட்டில் சேம் டே கூட இல்லை, வேறு டேயில் பேக் ஹேண்டோட ரூட்டிங் ஐடென்டிஃபையர் சேமாக இல்லை. இதுதான் அவளுக்கு இருந்த முதல் குழப்பம். எப்படி இது? அந்த லிஸ்ட்டில் எந்த பெயரும் இல்லை, வயதும் இல்லை, நேஷ்னாலிட்டி இல்லை, கோடோட ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் இருந்தது. இப்போ வித்யா அந்த கோட்ஸை இமிக்ரேஷன் சிஸ்டம் ரெஃபரன்ஸ் டேபிளோட கம்பேர் பண்ணா. டைரெக்டாக மேட்ச் கிடையாது, ரிஜெக்டட் மேட்சும் இல்லை. அது பைபாஸ் பண்ணப்பட்டது போல் என்ட்ரி. இது என்னது? இது எப்படி இங்கே ஃப்ரீக்குவன்சி அந்த மாதிரி இருக்குது? அவள் இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா. அதே போல் தான், அதே டேட்டில் அதே ரூட்டில் அதே மாதிரி ஃபில்டராக இருந்தது. அங்கேயும் அன்கிளைம்டு பேக்கேஜ் இருந்தது. இது ஓவர்லேப் ஆனது. நாட் எக்ஸாக்ட் மேட்ச், பட் கிளஸ்டர்டாக இருந்தது. இப்போது வித்யா சேரில் உட்காந்தா, தலையில் கை வச்சா. என்னது இது? குழப்பமாக இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் அவள் ஒரு முடிவுக்கு வரல. ஆனால் அந்த முடிவுக்கு வராதது ஒரு ஆபத்து அப்படின்னு உணர்ந்தா. அவள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருந்தா. அந்த ரெண்டு லிஸ்ட்களும் இப்போ ஆக்சிடென்டலாக ட்ரிஃப்ட் ஆகலை, அது டிசைனாக செப்பரேட்டாக மெயின்டைன் ஆகுது. ஆமாம், அபினவ் சொன்னது உண்மைதான். இந்த சிஸ்டம் எரர் போல் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அவள் இப்போ டைம் ஸ்டாம்பை பார்த்தா. அபினவுக்கு இன்னும் ஷிஃப்ட் முடிஞ்சிருக்காது. ஒரே ஒரு மெசேஜ் பண்ணா, கம் அப்படின்னு. அவள் வெயிட் பண்ணா. அதே போல் அபினவ் அங்கே வந்தான். சில நேரத்துக்கு பின்னாடி ஆப்ரேஷன் ஃப்ளோரில் இருந்த வாக்கின் பண்ணான். அவன் மெதுவாக வந்தான். ஸ்க்ரீனை டர்ன் பண்ணி காமிச்சா. எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் இப்போ டேட்டாவை வித்யா அபினவுக்கு முன்னாடி காமிச்சா. அபினவ் பேசலை, டேட்டாவை பார்த்தான். அதே ஐடென்டிஃபையர்ஸ் ரிப்பீட் ஆகுது, அதே ரூட்டு, டிஃப்ரெண்ட்டான டேட்ஸு. இங்கே பேசஞ்சர்ஸோட லிஸ்ட்டு கிடையாது. வித்யா சொன்னா, இது பெர்மிஷன் லிஸ்ட் மாதிரி இருக்குது. அபினவ் கேட்டான், அப்போது பேசஞ்சரோட ஃபேஸிங் சிஸ்டம் இதை பார்க்கலையா? இல்லை அபினவ், பார்க்காது. வித்யா சொன்னா, பார்க்க டிசைன் பண்ணலை. அந்த ஒரு லைன் தான் அந்த
அத்தியாயத்துக்கு முழு கனத்தை கொடுத்தது. இங்கே டேட்டா மிஸ்ஸிங் இல்லை, டேட்டா ஹிடன். ஹிடன் அப்படின்னு சொன்னால் அது லீகல் இல்லை, ஹிடன்னு சொன்னால் கண்ட்ரோல்டு விசிபிலிட்டி. அபினவ் இன்னொரு கேள்வி கேட்டான். இந்த 2 லிஸ்ட்லேயும் வேறு என்ன இருக்குது? ஃபைனல் டெஸ்டினேஷன் கிளியரன்ஸ்னு இருக்குது. வித்யா சொன்னா, என்னது இது? ஒரு லிஸ்ட்டில் ஃபைனல் கிளியரன்ஸ் இல்லைன்னு வருது, இன்னொரு இதில் ஃபைனல் டெஸ்டினேஷன் கிளியரன்ஸ்னு வருது. இது எப்படி சாத்தியம்? டிரான்சிட் ஜோன், நோ ஃபுல் என்ட்ரி, நோ ஃபுல் எக்ஸிட். அவங்க 2 பேரும் பேசாமல் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அமைதி. அந்த அத்தியாயம் எந்த பெரிய விஷயத்தையும் உறுதி பண்ணலை, ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுது. சிஸ்டம் எரரை காமிச்சு ஒரு பெரிய விளையாட்டு இந்த ஏர்போர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரிஞ்சது. இந்த கட்டம் வரைக்கும் இந்த விஷயம் முழுக்க சிஸ்டம்குள்ளேயே தான் இருந்தது. ஆனால் சிஸ்டமை தாண்டி இதில் வேற ஒரு விஷயம் இணைக்கப்பட்டிருந்தது. வித்யாவுக்கும் அபினவுக்கும் புரிஞ்சிருந்தது. சிஸ்டமை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் சிஸ்டம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணோம். சிஸ்டமை கொஷின் பண்ணோன்னா தான் அதுக்கு நடுவில் இருக்க மனுஷன் யாருன்னு தெரியும். அந்த மனுஷன் இப்போ அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் புருஷோத்தமன். இப்போது ஆப்ரேஷன் சைடில் சீனியர் ஆஃபீஸர் பொசிஷனில் அவர் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். டெய்லி பேசஞ்சர் ஹேண்ட்லிங் இல்லை, டெய்லி பேகேஜ் ஹேண்ட்லிங் இல்லை. அவரோட வேலை எக்ஸ்பெக்டேஷன், கிரே ஏரியா டிசிஷன். அவரோட ரூம் ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது, க்ளோஸ்டு டோர். அபினவ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணல, வித்யா மெயில் போடலை. அவங்க வாக்கின் தான் நடந்து போனாங்க. சீனியர் ஆஃபீஸர் ரூமுக்கு போனாங்க. இப்போது வித்யா தான் பேச ஆரம்பித்தா. சார், அவளோட லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது. க்ரைமு, இல்லீகல், மிஸ்ஸிங் இந்த எந்த வேர்டையுமே அவள் பயன்படுத்தவே இல்லை. சார், டிரான்சிட் ஹெவி ரூட்ஸில் டேட்டா பிஹேவியர் கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட் ஆகுது சார், வித்யா சொன்னான். ஓகே, அக்செப்டபிள் வேரியன்ஸ்குள்ளே தானே இருக்குது. இது ஒரு நார்மலான விஷயந்தான், புருஷோத்தமன் சொன்னார். டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி சொன்னார். அந்த ரூட் ஃபெமிலியராக இருந்தது. அவர் எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணிக்கும், அவர் சொன்னார். டிரான்சிட் லாஜிக் ஆல்வேஸ் மெஸ்ஸி, அபினவ் இப்போ சொன்னான். சார், சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறது தான் இஷ்யூ இல்லை சார், திரும்ப மெதுவாக சொன்னான். இஷ்யூ என்னென்னா, சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அபினவ் அந்த வார்த்தைகள் மெதுவாக சொன்னாலும் ஷார்ப்பாக சொன்னான். இப்போது புருஷோத்தமன் மெதுவாக அவரோட புருவத்தை உயர்த்தினார். இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறது போல் இருந்தது. வித்யா தன்னோட லேப்டாப்பில் 2 வியூஸை ஓப்பன் பண்ணி காமிச்சா. இது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை சொன்னால். இப்போது புருஷோத்தமன் நிதானமாக பார்த்தாரு, ஸ்க்ரோல் பண்ணார், கம்பேர் பண்ணார். இதெல்லாம் அலோடு டிசைன் தான் வித்யா, அவர் சொன்னார். அபினவ் அந்த இடத்துல தான் மேனுவல் இன்ட்ராக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணான். சார், இதில் மேனுவல் இன்ட்ராக்ஷன் இருக்குது சார். ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டா? அவர் கேட்டது தான் டேர்னிங் பாயிண்ட். ஆமாம் சார். இப்போது புருஷோத்தமன் அதை மினிமைஸ் பண்ணார், சிஸ்டம் டேஷ்போர்டுக்கு சேவ் பண்ணார். ஓகே, இதை நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கிட்ட பேசுகிறேன். சார், இது கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போகலாமா சார், அபினவ் கேட்டான். கம்ப்ளைண்ட்டா? புருவத்தை உயர்த்தினார். இல்லை சார், ஒரு கிளாரிஃபிகேஷன், வித்யா சொன்னா. ஓகே, கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். புருஷோத்தமன் இவங்க 2 பேரையும் பார்த்தாரு. நீங்கள் டேட்டா பீப்புளில் சிஸ்டம் பவுண்ட்ரிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேஃபு. அவர் ஒரு அட்வைஸ் மாதிரி அதை சொல்லலை, அதுபோல் ஒரு வார்னிங் போலையும் இல்லை. இப்போது அந்த மீட்டிங் முடிஞ்சுது. 2 பேரும் கிளம்பி வெளியில் வந்தாங்க. பார்க்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட கேபினுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த சில நாட்கள் அமைதியாக இருந்தது. கடந்த சில வாரங்களாகவே அந்த ஏர்போர்ட்டில் சில விஷயங்கள் மெதுவாக கவனிக்க முடியாத அளவுக்கு நடந்து கொண்டிருந்தன. அதனால் அவை ஒரே நாளில் பெரிய பிரச்சனையாக தெரியலை. ஆனால் ஒன்றா சேர்ந்து பார்க்குறப்ப அது ஒரே மாதிரியான ஒரு நடத்தை அப்படின்றது மட்டும் வெளிப்படுத்தின. முதல்ல ஒரு பெண் வந்தா, அவள் மட்டும்தான். அவளுக்கு முன்னாடி யாரும் இல்லை, அவளுக்கு பின்னாடி யாரும் இல்லை. அவள் கேட்டது ஒரு சிம்பிளான கேள்வி தான். இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு நபரோட அரைவல் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டா. சிஸ்டம் பார்த்தாங்க, ரெக்கார்டு இல்லை. ஆனால் அவள் காட்டினது போர்டிங் கேட்டுக்கு முன்னாடி அவன் எடுத்த வீடியோ. டேட் இருந்தது, டைம் இருந்தது, ஃப்ளைட் நம்பர் தெளிவாக இருந்தது. அந்த நாள் ஒரு தனி சம்பவமாகவே அது பார்க்கப்பட்டது. ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. அடுத்த சில நாட்கள் கழித்து வேறு ஒரு நாளில் வேறு ஒரு நேரத்தில் அதே ரூட்டில் வந்த இன்னொரு ஃப்ளைட்டுக்கு தொடர்பான ஒரு ஆள் வந்தான். அவன் எந்த பதட்டமும் காட்டலை, அவசரமாகவும் பேசலை. கவுண்டர் முன்னாடி நின்று அவனோட ஃப்ளைட் நம்பரை சொன்னான், டேட்டை சொன்னான், டைமை சொன்னான். அன்றைக்கி தான் நான் அரைவல் ஆனேன்னு சொன்னான். சிஸ்டம் சர்ச் நடந்தது. திரும்ப அவனோட ரெக்கார்ட்ஸ் இல்லை. இந்த முறை அவன் வீடியோ காட்டலை, அவன் காட்டினது ஃபோட்டோ. அவன் ஏரோப்ளேன் விண்டோவில் நைட் ஸ்கை விங் லைட் ரெஃப்ளெக்ஷனில் டைம் ஸ்டாம்ப் தெளிவாக தெரிஞ்சுது. அந்த டைம் ஸ்டாம்ப் அந்த ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் டைமுக்கு பின்னாடி இருந்தது. அதாவது ஃப்ளைட் ஏர்க்குள்ளே இருந்த டைம். அந்த ப்ரூஃபை பார்த்த பின்னாடியும் ஸ்டாஃபுக்கு சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம் அரைவல் ரெக்கார்ட்ஸ் இல்லை. அந்த நாளும் அது ஒரு தனி சம்பவமாகவே முடிந்தது. இதே போல் இன்னொரு நபர் வந்தார். அவரும் அதே ரூட்டில்
அதே ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சவர். அதே டிரான்சிட் பேட்டர்ன். ஆனால் வேறு ஃப்ளைட்டு, வேறு டேட்டு. இப்போது அந்த ஆள் எந்த வீடியோவும் காட்டலை, ஃபோட்டோவும் காட்டலை. அவன் ஃபோன்லேயே சில சேட் ஸ்க்ரீன் மட்டும் காட்டினான். போர்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாடி அனுப்பின மெசேஜுக்கு கீழே டைம் அந்த ஃப்ளைட் டாக்ஸி ஸ்டார்ட் ஆன நேரத்தோட மேட்ச் ஆனது. அவன் கேட்டது ஒரே கேள்வி, என்னோட அரைவல் ரெக்கார்டு எங்கே போணுச்சு? 3 பேரும் ஒருத்தர் அறியாதவங்க. 3 பேரும் ஒரே நாளில் வரல. 3 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் பயணம் செய்யலை. ஆனால் 3 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருந்தது. அதே ரூட்டில் அதே டிரான்சிட்டில் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இங்கே டெஸ்டினேஷன் ரீச் ஆன பின்னாடி அவங்களோட அரைவல் ரெக்கார்ட்ஸ் சிஸ்டமில் இல்லை. அது எப்படி காணாமல் போச்சு? இது ஒருத்தரோட தவறு இல்லை, இது ஒரு சிஸ்டமோட தவறா? இது எப்படி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கோம்? ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப அந்த சூப்பர்வைசர் ஒரே பதிலை தான் சொன்னார். ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணலாம். ஏர்போர்ட் போலீஸ் டெஸ்க்குக்கு வழி காமிச்சார். ஆனால் இந்த முறை அந்த பதில் முழுமையாக செட்டில் ஆகலை. ஏன்னா இது ஒருத்தரோட கேள்வி இல்லை, இது பல பேரோட கேள்வி. சிஸ்டம் எரர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் அபினவும் வித்யாவும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் லேண்டிங் வெரிஃபிகேஷன் இல்லாமல் ஜேர்னி வெரிஃபிகேஷன் இஷ்யூவில் சேர்க்கப்பட்டது. அன்று இரவு அந்த ஏர்போர்ட்டில் நைட் ஷிஃப்ட் முடிவுக்கு வர்ற அந்த மந்தமான அமைதி இந்த கேள்விகளை இன்னும் சத்தமாக கேட்குற வைக்கிற மாதிரி அபினவோட மனசுக்குள்ளே இருந்தது. வித்யா ஆப்ரேஷன் ஃப்ளோருக்கு திரும்பி போய் உட்காந்துருந்தா. அபினவ் மட்டும் தனியாக கிளாஸ் காரிடர் வழியாக நடந்துட்டு இருந்தான். அப்போ தான் பின்னாடி இருந்த ஒரு குரல், அபினவ் சார். அவன் திரும்பி பார்த்தான். யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி ஸ்டாஃப். ஹெட் ஆவரேஜ், ஃபேஸில் ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. ஆனால் சீரியஸான முகம் இருந்தது. ஏஜ் பார்த்தா mid-40s மாதிரி இருந்தது. சார், ஒரு நிமிஷம் பேசலாமா? அந்த ஆள் கேட்ட விதம் பொலைட்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த குரல் ஒரு கான்ஃபிடென்ஷியலாகவும் இருந்தது. அபினவ் சுற்றி பார்த்தான். அந்த இடமே அமைதியாக இருந்தது. கேமராஸ் இருந்தாலும் சவுண்ட் அதிகமாக ரீச் ஆகாத டிஸ்டன்ஸில் இருந்தது. சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். இங்கே இல்லை, அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் சொன்னான். சைட் பேசேஜில். அந்த பேசேஜ் பப்ளிக் யூஸ் பண்ணுற ஏரியா இல்லை, ஸ்டாஃப் மட்டும் யூஸ் பண்ணுற ஏரியா. அவன் அங்கே நின்னதும் ஒரு நீளமான மூச்சு இழுத்தான். அபினவ் பக்கத்தில் வந்தான். சார், என்னோடய பேர் டேவிட். அவன் சொன்னான். சொல்லுங்கள், நான் இங்கே தான் ரொம்ப நாளாக செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன். அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விதம் கூட ரொம்ப கேஷுவலான கான்வர்சேஷன் மாதிரி தான் இருந்தது. நான் உங்களை கவனிச்சதில்லை. ஆமாம், நீங்கள் எப்போவுமே டேட்டா ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செய்கிறவங்கள தானே நோட் பண்ணுவீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? டேவிட் உடனே ஆன்சர் சொல்லலை. அவன் முதல்ல ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணான். நீங்கள் அந்த அரைவல் இஷ்யூவை நோட் பண்ணிகிட்ருக்கீங்களா சார்? அதாவது அரைவலில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, சிஸ்டம் எரராக இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அபினவ் சொன்னான். ஆமாம், பார்த்துட்ருக்கேன் சார். அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எரர்னு சொல்கிறாங்கல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் தான் இப்போ டேவிட் பேச ஆரம்பித்தான். அவன் பேசுகிற டோனில் ஒரு பயம் இல்லை, ஒரு ட்ராமா இல்லை. அவன் ரொம்ப நாளாக உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச ஒரு விஷயத்த வெளியில் சொல்கிற மாதிரி இருந்தது. சார், அது இந்த ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லை சார், அது நிறைய ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி நடக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், நான் சொல்கிறது ஒன்றும் ரூமர் இல்லை, எனக்கு டைரெக்டாக தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயம். அவன் இப்போ பாக்கெட்லேருந்து மொபைல் எடுக்கலை, ஃபோட்டோ காமிக்கலை, வீடியோ காமிக்கலை. அவன் சொன்னது ஒரு மெமரி. சார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சார், ஃபாரினில் இருக்கான், வேறு நாட்டில் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறான். அபினவ் இப்போ அவன் சொல்கிறத கவனமாக கேட்டான். சார், அவன் இந்த மாதிரி தான் சார் சொன்னான். அதாவது ஒரு சில நைட் ஃப்ளைட்ஸில் டிரான்சிட் அதிகமாக இருக்கிற ஃப்ளைட்டில் அரைவல் டைம் வித்தியாசமாக சேம் டைமில் நிறைய ஃப்ளைட்ஸ் வர்ற இடத்துல இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன பேட்டர்ன் சொல்கிறீங்க? இந்த மாதிரி டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிற பேட்டர்ன் இருக்கிறதா சொல்கிறான். அது மட்டும் இல்லை சார், அந்த மாதிரி இடங்களில் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் ஆல்ரெடி செட் ஆகி மேனுவல் ஓவர் ரைடு மாதிரி இருக்கிறதாகவும் சொல்கிறான். அபினவ் கண்கள் கூர்மையானது. அப்போது இமிக்ரேஷன்? இப்போது அந்த டேவிட் சொன்னால், அவங்க இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போகிறதே இல்லை, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே டிஸப்பியர் ஆகிடுறாங்க. ஒரு அமைதி. இனிஷியலாக அது விஐபியோட அரைவல் இல்லை ஏர் ஹோஸ்டஸோட அரைவல்னு சொல்லி லேட்டராக அது சேம் பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிடுது சார். அபினவ் இப்போ மெதுவாக சொன்னால். அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி பயணிகளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல சார். அதாவது அவங்க டிஸப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிஸ்டமில் ஆல்ரெடி இன்விசிபிள் ஆகிடுறாங்க சார். ஆனால் சில பேர் உண்மையாகவே அப்பியர் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்களோட ரெக்கார்ட்ஸும் டீட்டெயிலாக இல்லை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னே நடத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். கேஷுவலாகவே உண்மையாகவே அரைவல் ஆனவங்களை இல்லாமல் காட்டுறதும் உண்மையாகவே டிஸப்பியர் ஆகிறவங்கள இல்லாமல் காட்டுறதும் ஒரே நேரத்தில் நடந்துடுது. அது ஒரு சிஸ்டம் எரர் மாதிரி ஆயிடுது. இது ஏதோ வேணும்னே பண்ணுற மாதிரி தெரியுது சார்.
இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி பேசஞ்சர்ஸை யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சார். இதெல்லாம் யார் சார் செய்கிறாங்க? டேவிட் ஒரு கேள்வி போல் அபினவை பார்த்து கேட்டான். அபினவுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. டேவிட் சொன்னா, தெரியல சார், நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகுறீங்கன்ற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். சிஸ்டம் வழியாக வேறு ஏதாவது லூப் ஹோல் இருக்கான்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். டேவிட் போயிட்டான். டேவிட் போன பின்னாடி அபினவ் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். அபினவ் இப்போ நேராக ஆப்ரேஷன் ஃப்ளோருக்கு போனான். வித்யா டெஸ்கில் உட்காந்துருந்தா. ஸ்க்ரீனில் ஓப்பனாக இருந்தது. ரூட் டேட்டா, நம்பர்ஸ், டைம் ஸ்டாம்ப்ஸ், டிரான்சிட் பிளாக் எல்லாத்துமே அவளுக்கு ஃபெமிலியரான உலகம். அபினவ் வந்து நின்னதை கூட வித்யா உடனே நோட் பண்ணல. அவன் சேரை புல் பண்ணி உட்காந்தப்போ தான் அவள் திரும்பி பார்த்தா. என்னாச்சு அபினவ்? அவள் கேட்ட ஒரே வார்த்தை அதுதான். அபினவ் பதில் சொல்ல முடியல. சுற்றி பார்த்தா. நைட் ஷிஃப்ட்டு. சில பேர் தான் இருந்தாங்க. நோ ஒன் லிசனிங். ஒருத்தன் என்னை தனியாக பேச கூப்பிட்டான் வித்யா. மெதுவாக சொன்னான். வித்யா ஐப்ரோ லேசாக இருந்தது. யார்? இங்கே ஒர்க் பண்ணுறவன். பேர் டேவிட்டு, செக்யூரிட்டி. ஏய், அவன் என்ன சொன்னான்? இப்போது அபினவ் அவசரமாக எல்லாத்தையும் சொல்லலை. அவன் முதல்ல ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னான். அதாவது இந்த விஷயம் இந்த ஏர்போர்ட்டில் மட்டும் இல்லைன்னு சொல்கிறான். இப்போது வித்யா சேரில் சாஞ்சா. அப்பா, இது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணோம்ல. இந்த ஏர்போர்ட்டில் மட்டும் இது நடக்காது, நிறைய ஏர்போர்ட்டில் நடக்கும்னு சொன்னோம்ல. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவன் ஃப்ரெண்டு இன்னொரு நாட்டில் இருக்கானா, அவனும் செக்யூரிட்டியான், அவன் தான் சொன்னானா. இப்போ வித்யா முழுசாக தன்னோட கவனத்தை காமிச்சா. டைரெக்டான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடச்சிச்சா? டைரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இதுதான் சொன்னான். இதே மாதிரி பேட்டர்ன் அங்கேயே ரிப்பீட் ஆகுது, மிஸ் மேட்ச் இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லையே அபினவ். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. இதை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? வித்யா ப்ளீஸ், நம்ம இந்த சிஸ்டமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் இருக்கிற லூப் ஹோல்ஸு, இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபார்மாக நம்ம ரெடி பண்ணணும். இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம தரோவாக அந்த டேட்டாவை பிரித்து எங்கெங்கே தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணி ஒரு ஃபைல் ரெடி பண்ணணும். சிஸ்டம் வெர்சஸ் ரியாலிட்டின்னு நம்ம ஒரு ஃபைல் ரெடி பண்ணி ஏர்போர்ட் மறைக்கிற இந்த மிகப்பெரிய சதியை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். இதை எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ல வித்யா முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டா. ஓகே, சிஸ்டம் வர்சஸ் ரியாலிட்டி, இந்த ஆப்ரேஷனை நம்ம இன்றைக்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நாள் இவங்க ஒரு க்யூரியாசிட்டிக்காக ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறப்பயே ஏர்போர்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் போர்டை பார்த்தாங்க. அதில் பெயர்கள் மாற்றப்பட்டிருந்தது. டேவிட் பெயர் செக்யூரிட்டி ரெக்கார்ட்ஸில் பார்த்தாங்க. டேவிட் பெயர் இருந்தது. ஆனால் முன்னாடி நாள் இரவு தான் அவன் வேலையிலேருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது போல் ஒரு குறிப்பு இருந்தது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. எதுவுமே சொல்லலை. அவங்கவுங்க டெஸ்க்குக்கு போயிட்டாங்க. இவர்கள் இங்கே சிஸ்டமில் டேட்டாக்களை தரவாக ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. டேட்டாக்களை தரவு பிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு இம்மிடியேட்டாக 2 நாள் லீவு கொடுக்கப்பட்டது. அதாவது வித்யாவுக்கும் அபினவுக்கும் லீவு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் மெசேஜ் இருந்தது. அதாவது இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்வது போல் இருந்தது. முதல் நாள் லீவு. காலையில் 2 பேரும் வெளியில் ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் சந்தித்தாங்க. ஏர்போர்ட் நாய்ஸ் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, யூனிஃபார்ம் இல்லை, சாதாரண மனிதர்களாக உட்காந்துருந்தாங்க. ஆனால் பேச ஆரம்பித்ததும் அந்த சாதாரண தன்மை உடஞ்சி போச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? வித்யா தான் முதல்ல கேட்டா. அபினவ் பதில் சொல்லாமல் காஃபியை கலரிக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அவன் சொன்னான். நம்ம கலெக்ட் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கிட்ட கொடுக்கக்கூடாது, போலீஸ் அஃபீஷியல்ஸ்கிட்ட கூட கொடுக்கக்கூடாது. இது இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய ஆஃபீஸர்ஸை நிறைய பேர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அதனால் இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். எங்கே கொண்டு போனால் அந்த விஷயம் தீர்க்கப்படுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். அந்த ப்ரூஃபை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ணணும். அந்த ப்ரூஃப் தான் உண்மையை வெளியில் கொண்டு ஆமாம் அபினவ், நீ சொல்கிறது தான் கரெக்டு. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ப்ரூஃபெல்லாம் கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. 2 பேரும் பேசிகிட்டே எழுந்துட்டாங்க. நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணலாம் அபினவ். வித்யா எழுந்தா. அபினவும் எழுந்துக்கிட்டான். அவர்கள் பிரிந்தாங்க தனித்தனியாக. அபினவ் தனியாக தான் இருந்தான். பேரண்ட்ஸ் வெளியூரில், அவன் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தான். அமைதியான ஃப்ளாட்டு. டிவி ஓடிட்டு இருந்தது. ஆனால் அவனோட கவனம் ஸ்க்ரீனில் இல்லை. அதே போல் அங்கே வித்யாவும் தனியாக தான் இருந்தா. அவளோட பேரண்ட்ஸும் டவுனுக்கு வெளியில் தான் இருந்தாங்க. அவள் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருந்தா. செகண்ட் ஃப்ளோரில் இருந்தா. இரவு சுமார் 9 மணி இருக்கும். வித்யா அபினவுக்கு கால் பண்ணா. அபினவ், அவளோட குரல் மெதுவாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது அபினவ். என்னாச்சு? அவன் உடனே அலர்ட் ஆனா. நான் கீழே ஷாப்புக்கு போயிட்டு திரும்பி வரப்போ யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அபினவ் சேர்லேருந்து எழுந்தான். என்ன சொல்கிற? உண்மையாக அவள் சொல்கிற? ஆமாம்,
என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. நீ இப்போ எங்கே இருக்க? நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். டோரை லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ணிட்டேன். அபினவ் இப்போ சொன்னான். சரி ஓகே, எங்கேயும் வெளியில் போகாத. போலீஸ்க்கு கால் பண்ணலாமா அபினவ்? வித்யா பதட்டத்தோடு கேட்டா. அபினவ் ஒரு செகண்ட் யோசிச்சான். இப்போ வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம அமைதியாக இருக்கலாம். நீ லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோ. பால்கனிக்கெலாம் போகாத. டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாத. நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது வித்யா சொன்னா. ஒன்றும் பயம் இல்லை, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்க. உன்னோட காம்ப்ளெக்ஸில் தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 1 மணி நேரம் அபினவ் பேசினான். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அபினவ் வித்யாவும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த 1 மணி நேரம் கழித்து அபினவ் கால் பண்ணப்போ வித்யா எடுக்கலை. சரி, லேட் நைட் ஆயிடுச்சு, தூங்கியிருப்பான்னு நினச்சான். மெசேஜ் அனுப்புனா நோ ரிப்ளை, நெட்வொர்க் இஷ்யூ, இந்த மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தூங்கிட்டா போல இருக்குது அப்படின்னு. அபினவ் திரும்ப காலையில் கால் பண்ணால் அவன் எடுக்கலை, மெசேஜ் பண்ணால் எடுக்கலை. அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் பயம் அதிகமானது. ஐயோ, என்ன பண்ணலாம்? எந்திரிச்சு நின்னா. ஷூ போட்டு உடனே வித்யா வீட்டுக்கு கிளம்பலாமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா? அவன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் ரிங் ஆனது. அன்னோன் நம்பர். அவன் எடுத்தான். அபினவ். அந்த பக்கம் ஒரு ஆண் குரல். அமைதியா, சத்தம் இல்லாத குரல். யாரு? அபினவ் கேட்டான். இந்த விஷயத்தில் இனிமேல் நீ தலையிடக்கூடாது. அபினவ் உடம்பு முழுக்க ஒரு அமைதி ஓடுனது. வித்யா எங்கே இருக்கா? அவன் கேட்டான். அந்த இடத்துல ஒரு சின்ன அமைதி. இப்போதைக்கு அவள் அமைதியாக தான் இருக்கா. ஆனால் அபினவோட கை நடுங்க ஆரம்பிச்சது. நீங்கள் யார்? அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த குரல் சொன்னது. ஏர்போர்ட்டில் நடந்தது, அந்த ஃபைல்ஸு, செக்யூரிட்டி, அத்தாரிட்டி, இதெல்லாத்தையும் நீ முதல்ல நிறுத்து. நீ இந்த விஷயத்தில் இன்னொரு ஸ்டெப் எடுத்த அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் வார்னிங் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், வித்யாவை முடிச்சிருவேன். அந்த குரல் அமைதியானது. கால் கட்டானது. அபினவ் ஃபோனை கையிலேயே பிடிச்சிட்டு நின்னான். அவன் இப்போ தான் உணர்ந்தான், இது ஒரு த்ரெட் இல்லை, இது ஒரு கன்ஃபர்மேஷன். அபினவுக்கு புரிஞ்சுது. இப்போ வரைக்கும் அவங்க டேட்டாவை சேஸ் பண்ணாங்க, மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணாங்க. ஆனால் இப்போது மூமெண்ட்டை அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த சாப்டரில் ஏர்போர்ட் இல்லை, சிஸ்டம் இல்லை, ஸ்க்ரீன்ஸ் இல்லை. ஆனால் டேஞ்சர் ரியலாக ரிவியல் ஆகிருக்கு. இது கோயின்சிடென்ஸ் இல்லை, இது ஒரு ரெஸ்பான்ஸ். அபினவ் மனசுக்குள்ளே என்னென்னமோ யோசித்தான். என்ன பண்ணலாம்? போலீஸ்கிட்ட போகலாமா? இந்த விஷயத்தை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாமா? திரும்ப அவங்கக்கிட்ட பேசலாமா? இல்லை அவங்கக்கிட்டேருந்து கால் வருமா? யோசிச்சுக்கிட்டே இருந்தான். பதட்டமாக இருந்தான். அதே சமயம் அவனோட ஃபோன் வைப்ரேட் ஆனது. அன்னோன் நம்பர். இப்போது அவன் எடுத்தான். நான் சொன்னேன்ல, அந்த பக்கம் ஒரு ஆண் குரல் கேட்டது. அமைதியாக, எமோஷன் இல்லாமல். இந்த விஷயத்தில் நீ அமைதியாக இருக்கணும்னு சொன்னல. அபினவ் உடம்பு முழுக்க ஒரு குளிர். ஓகே, நான் அமைதியாக இருக்கேன். இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நான் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலை. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, அபினவ் கேட்டான். இப்போது எதிர்பக்கம் இருந்த குரல் சிரிக்க ஆரம்பிச்சது. என்கிட்ட நீ சொல்லாத. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லாத. நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ உனக்கு தெரியணும். கண்களில் ஒரு நிமிஷம் பயம். அவன் எழுந்தான். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். நீ இப்போது ஏர்போர்ட் சிஸ்டமில் நிறைய விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிருக்க போல். நான் தான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. நீ ஸ்டாப் பண்ணால் மட்டும் போதாது, நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்க. ஃப்ளைட் நம்பர், ரூட்டு, விண்டோ மிஸ்மேட்ச் ஆகிறது, அந்த கேப், இது எல்லாமே நீ ஒரு டேட்டாவாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க. அபினவ் கண்களில் ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஷாக். இப்போ அவனோட வேலையே அவனுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருந்தது. அந்த விஷயத்தை எல்லாமே நீ முழுசாக அழிக்கணும். அந்த விஷயங்கள் எதுவுமே தடையும் இல்லாமல் அழிக்கப்படணும். நீ சேமித்த எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களுக்கு உனக்கு 2 நாள் டைம் தரேன். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நீ எந்த ஒரு இடத்துலையும் நீ தலையிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதையும் நீ கண்டுக்கக்கூடாது. அபினவ் கண்களை மூடனா. எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். வித்யா அவளை திரும்ப கொடுக்குறோம். நாங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நீ செஞ்ச அப்படின்னா அவளை நாங்கள் திரும்ப கொடுக்குறோம். பேசி முடித்தவுடன் அபினவ் ஃபோனை மெதுவாக டேபிளில் வச்சான். அவனோட கை இன்னும் நடுங்கினது. அவன் உட்காந்த இடத்துலேருந்து எழுந்து திரும்ப வீட்டுக்குள்ளே நடந்தான். இப்போ அவன் இந்த சுவரில் தொங்கின கிளாக்கை பார்த்தான். டிக் டிக்னு ஓடிக்கிட்டு இருந்தது. டைம் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. இவ்வளோ நாளாக நான் சேமித்ததெல்லாம் எரேஸ் பண்ணணுமா? இந்த விஷயத்தை இங்கேயே விட்டுறணுமா? ஆமாம், இப்படி பண்ணினா மட்டும்தான் வித்யா சேஃபாக கிடப்பா. அடுத்த நாள் அபினவ் காலையில் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சப்போ அவன் நடையில் எந்த பதட்டமும் இல்லை. யூனிஃபார்ம் சரியாக இருந்தது. ஐடி கார்டு விசிபிளாக தொங்கிட்டு இருந்தது. முகத்தில் டயர்ட்னஸ் இருந்தாலும் பேனிக் இல்லை. வெளியிலேருந்து பார்க்குற யாருக்கும் நேற்று இரவு அவன் உயிர் மரணம் சம்மந்தப்பட்ட ஒரு மிரட்டல் கால் எடுத்தான் அப்படின்றதே தெரியாது. அதைத்தான் அவனும் நினச்சிருந்தான். ஆப்ரேஷன் ஃப்ளோருக்கு வந்ததும் நேராக தன்னோட சீட்டுக்கு அவன் போனவன் ஒரு காஃபி எடுத்தான். 2 ஸ்டாஃப் கிட்ட கேஷுவலாக பேசினான். ஃப்ளைட் டிலே பற்றி சின்ன கமெண்ட் போட்டான். எல்லாமே ரொட்டீன் தான், எல்லாமே நார்மல் தான். நார்மலாக இருக்கிறது தான் இங்கே சேஃபான விஷயம். அவன் சீட்டுக்கு வந்து சிஸ்டமை லாகின் பண்ணான். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதும்
ஃபெமிலியர் டேஷ்போர்ட்ஸ், ஃபெமிலியர் ஆக்சஸ், ஃபெமிலியர் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ். இந்த ஸ்க்ரீன்ஸை மெதுவாக அவன் கடந்த சில நாட்களாக வேறு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருந்தான். இப்போது அந்த கண்ணோட்டத்தை அவன் முகத்தில் காமிக்கக்கூடாது. அவன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது அவன் கலெக்ட் பண்ண அந்த டேட்டா ஃபைல்ஸ், ரூட்ஸ், டிரான்சிட் விண்டோஸ், மேனுவல் ஓவர்ரைட் கேப்ஸ், அப்ரூவல் வித்தவுட் அப்ரூவர். இது எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தான். அந்த ஃபோல்டரோட பெயரை எடுத்தான். ஆனால் அந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்த விஷயம் மட்டும் எக்ஸ்ப்ளோசிவான விஷயம். அவன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தான். எரேஸ் கொடுத்தான். அந்த வேர்டு அவன் மனசுக்குள்ளே சத்தமாக ஒழிச்சது, டெலிட். ஆனால் அவன் அதை பயத்தோடு கிளிக் பண்ணல. அவன் இன்டெலிஜென்ட்டாக நடந்துக்கிட்டான். அபினவ் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அபினவ் ஃபஸ்ட்டு பண்ணது விசிபிள் டெலிஷன், மெயின் ஒர்க்கிங் ஃபோல்டர், ரீசன்ட் ஆக்சஸ் லாக்ஸ், டெம்பரவர்லி அனாலிசிஸ் ஷீட்ஸ் ஒவ்வொன்றா டெலீட் பண்ணா. ரீசைக்கிள் பின் கிளியர் பண்ணப்பட்டது, கேஷே ரெஃப்ரெஷ் பண்ணப்பட்டது, செஷன்லாம் ரீசெட் பண்ணப்பட்டது. சிஸ்டம்க்கு அவன் கலெக்ட் பண்ண டேட்டா இப்போ எக்ஸிஸ்ட் ஆகலை சிஸ்டம்க்கு. ஆனால் அபினவுக்கு அது சிஸ்டம் இல்லை, அவன் ஒரு ஹியூமன். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் சில விஷயங்களை அமைதியாக மூவ் பண்ணியிருந்தான். அந்த மூவ்மெண்ட் ஃப்ளாஷ்லி இல்லை, என்கிரிப்ஷன் இல்லை, எக்ஸ்டர்னல் ட்ரைவ் இல்லை. அது ஓல்டு பேக்கப் நேமிங் கன்வென்ஷன், டெப்ரிகேட்டட் ஃபோல்டர் பாத், ரீட் ஒன்லி அச்சீவ் ஃப்ளாக். சிஸ்டம்க்கு அந்த பாத் அப்சொலட், அதாவது யூசருக்கு இன்விசிபிள், ஆடிட்டுக்கு இரலவெண்ட். ஆனால் அந்த ஃபோல்டருக்குள்ளே அவன் எல்லா கோர் ப்ரூஃப்களையும் மூவ் பண்ணியிருந்தான். டேட்ஸ் சேஞ்ச், ஆக்சஸ் டைம் நார்மலைஸ், ஃபைல் சிக்னேச்சர்ஸ் அன்டச்டு. டெலீட் போல தான் தெரியும், ஆனால் டெலீட் இல்லை. அவன் லாஸ்ட் ஸ்டெப்பாக சிஸ்டமில் ஒரு டம்மி அனாலிசிஸ் ரன் பண்ணான். எம்டி டேட்டா, நோ அனாலிசிஸ், க்ளீன் ரிசல்ட்டு. அதுதான் ட்ராப். சிஸ்டமுக்கும் அபினவுக்கும். சிஸ்டம்க்கு தெரியும் அபினவ் எரேஸ் பண்ணிட்டான், டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னு. லாக் அவுட் பண்ணான். சேரை விட்டு எழுந்தான். அவனோட வேலை முடிஞ்சுது. திரும்ப போய் ஒரு காஃபி எடுத்துக்கிட்டான். திரும்ப டெஸ்க்குக்கு வந்தான். அவனோட நார்மல் ஒர்க் முடிஞ்சுது. திரும்ப அவனோட டியூட்டி டைம் முடிஞ்சுது. வெளியில் வந்தான். வெளியில் வந்ததும் கரெக்டாக ஃபோன் வைப்ரேட் ஆனது. அதே அன்னோன் நம்பர். இந்த முறை அவன் ஃபோனை எடுத்தான். தயங்கலை. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல பையனாக இருக்க. நாங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ட. சிஸ்டம்லாம் க்ளீனாக இருக்குது, ஆக்சஸ்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நீ சொன்னதை பண்ணியிருக்க. அபினவ் கண்களை மூடுனா. அவன் செஞ்சது சிஸ்டம்குள்ளே, அவர்கள் பார்த்ததையும் சிஸ்டம் தான். ஓகே, நீ சொன்ன விஷயத்தைப்படி நடந்துக்கிட்ட. அதனால் இப்போ அடுத்த ஸ்டெப்பு. அபினவ் குரல் மெதுவாக வந்தது. வித்யா. ஒரு செகண்ட் அமைதி. அவள் பாதுகாப்பாக தான் இருக்கா. அந்த குரல் சொன்னது. அவளை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அபினவோட நெஞ்சு இப்போ அமைதியானது. ஆனால் முழுசாக இல்லை. எங்கே ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அது உன்னோட விஷயம் இல்லை. நீ ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று தான். நீ எதுவும் இனிமேல் பண்ணாத. எந்த லாகினும் பண்ணாத, எந்த மெயிலும் பண்ணாத, எந்த கான்டாக்டும் பண்ணாத. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே நடந்த விஷயம் இங்கேவே முடிஞ்சுது. நாங்கள் அடுத்து என்ன விஷயம் பண்ணணும்னு சொல்லுவோம். கால் கட்டானது. அபினவ் ஃபோனை பாக்கெட்டுக்குள்ளே வச்சான். அவன் கார் பார்க்கிங் பக்கம் போனப்போ சன்லைட் கான்கிரீட்டில் விழுந்தது. பீப்புள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்ஸ் டிபார்ச்சர் ஆகிட்டு இருந்தது. உலகமே நார்மலாக இருந்தது. ஆனால் அபினவுக்கு மட்டும் ஒரு விஷயம் கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சுது. அவன் டெலீட் பண்ணது சிஸ்டம்க்கு உண்மையே கிடையாது. அவன் சேவ் பண்ணது ஃபைல்ஸ் இல்லை, அது ஒரு பேட்டர்ன். அவர்கள் நம்பினாங்க அவன் சரண்டர் ஆகிட்டான்னு. அவன் டெலீட் பண்ணிட்டான்னு நினச்சாங்க. அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ வித்யா ரிலீஸ் ஆக போகிறா, அது உண்மை. அபினவுக்கு தெரியும் உண்மையை விட இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பீப்புள் இப்போ ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரஸ்ட் இஸ் அ கிராக். இந்த கிராக்குக்குள்ளே தான் ஒரு கதை அடுத்த கட்டத்துக்குள்ளே நகரப்போகுது. அபினவ் வீட்டுக்கு வந்ததும் அவன் உடம்பு டயர்டாக இருந்தாலும் மனசு ஓய்வெடுக்கலை. காலை முழுக்க சிஸ்டமில் டெலீட் நடந்த மாதிரி நடித்து வெளியில் வந்ததும் அந்த காலில் ரிலீஃப் கொடுக்க முடியல. அந்த அமைதி தான் இப்போ வேற ஒரு மாதிரி இருந்தது. அமைதின்றது ஒரு முடிவு இல்லை, அமைதின்றது அடுத்த மூவுக்கு முன்னாடி வர்ற ஒரு முன்னோட்டம். இப்போ மொபைல் டேபிளில் இருந்தது. ஸ்க்ரீன் டார்க்காக இருந்தது. அவன் அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தான். கால் வருமானு பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த உணர்வு சரியாக மாறின நேரம் அதே போல் மொபைல் வைப்ரேட் ஆனது. அவன் இப்போ மொபைல் எடுத்தான். ஓகே, உண்மையிலே நீ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டல? கொஷின் போல், டெஸ்ட்டு போல் அந்த குரல் கேட்டது. அபினவ் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரல் தொடர்ந்து. இப்போது நீ உன்னோட வீட்டில் இருக்க வேண்டாம். உன்னோட கார் எடுத்துக்கிட்டு அவுட்டர் ரிங் ரோட்டில் ஃப்ளைஓவர் கிட்ட வந்துரு. ஒரு 10 நிமிஷம். கால் கட்டானது. நோ எக்ஸ்ப்ளனேஷன், நோ டிஸ்கஷன். அபினவ் டைம் பார்த்தான். டைம் 9 மணி. அவன் மனசுக்குள்ளே சொன்னான், லாஸ்ட்டு டெஸ்ட் நமக்கு வைக்க போகிறது. அவன் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு மொபைலை பாக்கெட்டுக்குள்ளே தள்ளிக்கிட்டு வீட்டை லாக் பண்ணான். லிஃப்ட்டில் இறங்குறப்ப மிரரில் அவனோட முகத்தை பார்த்தான். பயம் இல்லை, ஒரு அமைதி இருந்தது. காரை ஸ்டார்ட் பண்ணான். ரோட் லைட் ஸ்டீக் ஆனது. ஃப்ளைஓவர் கிட்ட சர்வீஸ் லைனில் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸ்ட்ரீட் லைட் ஒன்று மட்டும்தான் இருந்தது. டிராஃபிக் மேலே ஃப்ளைஓவரில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் கீழே அமைதி. அபினவ் காரை ஓரமாக நிறுத்தினான். இன்ஜின் ஆஃப் பண்ணான். டோரை ஓப்பன் பண்ணலை.
மொபைல் இப்போ வைப்ரேட் ஆனது. கார்லேருந்து இறங்குன்னு அந்த குரல் கேட்டது. அபினவ் இறங்குனான். ஹேண்ட்ஸ் விசிபிளாக இருந்தது. நோ சடன் மூவ். ரைட் சைடில் இருக்க ஸ்ட்ரீட் லைட் கிட்ட நில்லு. அபினவ் அந்த ஃப்ளைஓவர் கீழே நின்னப்ப அந்த நிமிஷத்தில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நின்னது. இந்த டெஸ்ட்டு டேட்டாவுக்காக மட்டும் இல்லை, இது அவன் முழுக்க க்ளீனாக இருக்கானா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுற டெஸ்ட்டு. அவனோட மொபைலில் ஏர்போர்ட்டோட எந்த அஃபிஷியல் டேட்டாவும் இருக்க முடியாது. அது அவனுக்கும் தெரியும், அவங்களுக்கும் அது தெரியும். ஆனால் அவங்க நம்பினது வேற. இவன் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு. இவனோட மொபைலில் ஏதாவது இன்விசிபிளாக இருக்கலாம். அந்த அசம்ஷன் தான் இந்த சோதனையை இன்னும் ஆபத்தாக மாற்றியிருந்தது. உன்னோட மொபைல் எடுத்து அன்லாக் பண்ணு, அந்த குரல் சொன்னது. அபினவ் ஆன் பண்ணான். காமா, நோ ஹரி. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண சொல்லு. எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணான். எல்லாத்தையுமே க்ளோனிங் மாதிரி அந்த மொபைல்லேருந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஒரு 20 நிமிஷம் டெஸ்ட்டுக்கு பின்னாடி குட், அந்த குரல் சொன்னது. ஆனால் டெஸ்ட் இங்கே முடியலை. டிவைஸ் இன்ஃபோ, ஸ்டோரேஜ், யூசேஜ், ஆப் லிஸ்ட், பெர்மிஷன் அபினவுக்கு தெரியும். இந்த லெவலில் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பியூர்லி ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க ஆல்ரெடி இதை கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. திரும்ப சொன்னாங்க, ரொம்ப நல்லது. அந்த டோன் தான் அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆன மாதிரி உணர்ந்தது. அபினவ் ஃபோனில் எல்லா விஷயமும் அவங்க கிளியர் பண்ண பின்னாடி அவன் இங்கே இருந்த சமயத்தில் அவன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு டீம் இறங்கியிருந்தாங்க. அவனோட லேப்டாப், அவனோட டிவி, அவனோட ட்ராயர்ஸ், அவனோட மேட்ரஸ் லிஃப்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணாங்க. ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குமான்னு பார்த்தாங்க. எதுவுமே இல்லை, எல்லாமே கிளியராக இருந்தது. வீட்லேயும் அபினவ்கிட்டையும் எந்த விஷயமும் இல்லைன்னு கிளியர் ஆன பின்னாடி திரும்ப அவங்க பேசினாங்க. உன்னோட விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. இந்த இடத்துக்கு வான்னு சொன்னாங்க. அது சிட்டியோட எட்ஜ், ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய சர்வீஸ் ரோடு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் பர்ஸ் ஆயிருந்தது. டிராஃபிக் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருந்தது. இவங்க வித்யாவை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அபினவ் மனசுக்குள்ளே சொன்னான். அந்த வார்த்தை ரிலீஃப் கொடுக்கல, அது டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தினது. காரை நிறுத்தினா, லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அபினவ் வெளியில் இறங்கினா. ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே ஒரு உருவம் உட்காந்துருந்தது. வித்யா தான். அந்த ஒரு நிமிஷத்தில் அபினவுக்கு எல்லாமே நின்ன மாதிரி இருந்தது. வித்யா இருந்தா, அலைவ். பட் அவள் அப்படியே இல்லை. அவள் பயந்து போயிருந்தா. அவளோட முடியெல்லாம் பீக்கப்பட்டிருந்தது. கண்கள் சிவந்திருந்தது. அழுதுனாலையும் பயத்தினாலையும். அபினவ். வித்யா கத்திக்கிட்டே ஓடி வந்தா. அவள் கத்திக்கிட்டு ஓடி வர்றப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ உடைஞ்சது போல இருந்தது. அபினவ் பக்கத்தில் போனான். அடுத்த நொடியே அவள் அவன் மேலே சாஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டா. வித்யா அழுதது சாதாரண அழுக இல்லை. அது தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உடம்பே நடுங்கிற அழுக. என்னால் முடியல அபினவ், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் வார்த்தைகள் தெளிவாக வரல. சென்டென்ஸ்கள் பிரேக் ஆனது. மூச்சு அடங்காமல் குரல் உடைந்தது. அபினவ் அவளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். வித்யா, நீ இப்போ சேஃபாக இருக்க. வித்யா ப்ளீஸ் கண்ட்ரோலாக இரு, சேஃபாக இருக்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கே நம்பிக்கை இல்லாமல் வந்து விழுந்தது. காருக்குள்ளே வந்து உட்கார வச்சதும் தான் இப்போ அவள் கொஞ்சம் பேச ஆரம்பித்தா. அவளோட அழுக நிற்கலை, ஆனால் அந்த வார்த்தைகள் வெளியில் வர ஆரம்பிச்சது. அபினவ், எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை நான் கேள்விப்பட்டால் கூட பயந்துருவேன். எப்போவுமே நான் உண்டுன்னு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும்னு நினைக்கிற ஆளு நான். ஆனால் சிம்பிளாக என்னோடய வாழ்க்கையை, வேலையை பார்த்துட்டு என்னோடய வாழ்க்கையை சாதாரணமாக வாழ நினச்சேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்? அவள் அபினவை பார்த்தா. ஆனால் அந்த பார்வையில் ப்ளேம் இல்லை, ஒரு பயம் மட்டும் இருந்தது. அவங்க என்னை கடத்திட்டு போனப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் என்ன பண்ணேன்? ஒருவேளை நான் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேனோ? நான் போலீஸ் ரேஞ்சுக்கு நான் என்னை நினச்சிக்கிட்டேனோ? அவள் குரல் உடஞ்சி போச்சு. அபினவ், இது ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய க்ரைம் தான். சர்வதேச அளவில் யாரோ செயல்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யார் அபினவ்? நம்ம வாழ்க்கை என்ன? தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு நம்ம வாழ்க்கையை நம்மளே தொலைச்சிடுவோமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அந்த சென்டென்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே அவள் திரும்ப அழ ஆரம்பிச்சிட்டா. இல்லை அபினவ், எனக்கு இந்த வேலையே வேணாம், அவள் திடீர்னு சொன்னான். அபினவ் அவளை பார்த்தான். நான் ரிசைன் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலான்னு நினைக்கிறேன். அவள் மூச்சு எடுத்து அழுதா. இல்லை, பேசாமல் ஊருக்கே போயிடுவேன், நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்துக்கிறேன். இப்போ அவள் தலையை கைகளுக்குள்ளே புதைச்சிக்கிட்டா. அப்படி ஒரு அழுக. அபினவ் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் மெதுவாக அவளோட கையை பிடிச்சான். அவள் கண்களை நிமித்தி பார்த்தான். இங்கே பாரு அபிநயா. அவனோட குரல் ரொம்ப அமைதியாக இருந்தது. அதில் எந்த கட்டாயமும் இல்லை. இங்கே பாரு, இனிமே இது உன்னோட விஷயம் கிடையாது. இப்போ அவன் நிமிர்ந்து பார்த்தா. ஆமாம், நான் அந்த விஷயத்துலேருந்து விலகி வந்துட்டேன். இனிமே நமக்கு அந்த விஷயம் தேவையில்லாத விஷயம். நம்ம யாருக்கிட்டேயுமே இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் ஷேர் பண்ண வேணாம். அது முடிஞ்சு போன கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாகவே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நினைக்க வேண்டாம். உண்மையை தான் சொல்கிறியா அபினவ்? கண்டிப்பாக, நீ பயப்படாத. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வேலையை விட்டு போகணுன்னா போ, இல்லை உன்னோட ஊருக்கே போகணுன்னா போ. எது பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போது நீ அமைதியாக இருக்க. அது உனக்கு மனசில் நம்பிக்கை வரணும்.
நீ இப்போ பாதுகாப்பாக இருக்க. இனிமேல் அந்த விஷயத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. காரை டிரைவ் பண்ண ஆரம்பித்தான் அபினவ். வித்யா விண்டோ வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்போ அவளோட அழுகை அமைதியானது. அபினவ் ஸ்டியரிங் பிடிச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டான். வித்யாவுக்கு இந்த விஷயம் இங்கேயே முடிஞ்சது. ஆனால் எனக்கு வித்யா கடத்தப்பட்டு வந்த பின்னாடி 2 வாரங்கள் வெளிப்படையாக பார்த்தா எந்த மாற்றமும் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஏர்போர்ட் வழக்கம் போல் இயங்குனது. ஃப்ளைட்ஸ் வந்தது போனது, அனௌன்ஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்தது. ஷிஃப்ட்டுகள்லாம் மாற்றம் இருந்தது. எல்லாமே நார்மல் தான். ஆனால் அந்த நார்மலுக்குள்ளே ஒரு மெலிதான பதற்றம் மறைஞ்சிருந்தது. முதல் சில நாட்கள் வித்யா வேலைக்கு வரல. அதாவது முதல் 2 நாள் மெடிக்கல் லீவ் போட்டிருந்தா. அபினவ் அவளை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணல. அவளுக்கு அதிகமாக கால் கூட பண்ணல. அவளுக்கான ஸ்பேஸ் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அபினவுக்கு தெரிஞ்சது. அவன் பேச நினச்ச விஷயங்கள் எல்லாமே அவன் மனசுக்குள்ளேயே இருந்தது. 3வது நாள் ஆரம்பத்தில் தான் வித்யா திரும்ப டியூட்டிக்கு ஜாயின் பண்ணியிருந்தா. அவள் வந்த நாளே அபினவ் கவனித்தான். அவன் முகத்தில் பயம் ஓப்பனாக இல்லை, ஆனால் கான்ஃபிடென்ஸும் இல்லை. அவள் நடந்துக்கிட்ட விதமே மாறி இருந்தது. ரொம்ப நிதானமாக இருந்தா. சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் கொடுத்து கவனிக்கிற மாதிரி இருந்தது. டெஸ்கில் உட்காந்ததும் சிஸ்டம் ஓப்பன் பண்ணா, டேட்டா செக் பண்ணா, கால்ஸ் அட்டன் பண்ணா, எல்லாமே டெக்ஸ்ட் புக் பர்ஃபெக்டாக பண்ணா. ஆனால் அபினவை பார்த்தவுடன் அவள் உடனே ஸ்க்ரீனுக்குள்ளே முகத்தை திருப்பிக்கிட்டா. அவன் ஃபஸ்ட்டு நாள் கேஷுவலாக கேட்டான், ஓகேவா வித்யா எல்லான்னு கேட்க, ஓகே அப்படின்னு அவள் சொன்னது ஒரு சின்ன பதிலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அமைதி. அடுத்த சில நாட்களும் இதே மாதிரி தான். அபினவ் ஏதாவது பேச வருவான், ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் கேட்க வருவான், ஷிஃப்ட்டை பற்றி கேட்பான், ஏதாவது கமெண்ட் கூட பண்ணுவான், ஜோக் கூட செய்வான். ஆனால் அது ஒன்றுக்குமே அவள் எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்குறதில்ல. ஒரு வார்த்தையில் பதில் கொடுத்தா. அவள் ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணா, கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணா. இது கோபம் இல்லை அப்படின்னு அபினவுக்கே புரிஞ்சுது. இது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது. அவள் தன்னோட என்னை தொடர்பு படுத்தி காமிக்க விரும்பலை, வெளி உலகத்துக்கு ஏதோ காண்பிக்க நினைக்கிறா அப்படின்றதும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேன்டீனில் 2 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது. வித்யா, இப்போ நீ கொஞ்சம் பெட்டராக இருக்கியா? அபினவ் தான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணான். வித்யா ஸ்பூனை பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எதுவுமே பேசலை. பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் நான் இப்போ கண்ட்ரோலாக இருக்கேன், அவள் சொன்னான். ஓகே. அந்த அமைதி வித்யாவுக்குள்ளே ஒரு விஷயத்தை புரிய வச்சது. அபினவ் உண்மையிலே இப்போ அந்த விஷயத்தில் தலையிடுறதில்ல. அவன் எந்த ரெஃபரன்ஸும் எடுக்கலை, எந்த ஹிண்ட்டும் போடல, எந்த க்யூரியாசிட்டியும் அந்த விஷயத்தில் காமிக்கலை. அப்புறம் ஏன் அவன்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? அவள் வேலைக்கு வந்ததும் அவள் பக்கத்தில் கூட வராமல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அடுத்த சில நாட்கள் கழித்து வித்யாவே ஒரு நாள் அபினவ் கிட்ட பேச ஆரம்பித்தா. என்னாச்சு அபினவ், இந்த வாரம் உன்னோட ஷிஃப்ட்டு மாறி இருக்கு போல், அவள் கேஷுவலாக சொன்னான். அபினவ் அந்த ஒரு நொடி அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் சிரித்தான். ஆமாம், எனக்கு இந்த வீக்கெண்டு நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. அந்த சிரிப்பில் ஆக்வர்டு இல்லை. அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த நாள் முதல் அவங்க திரும்ப நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க. ஆஃபீஸில் சில விஷயங்கள், ருட்டீன் கம்ப்ளைண்ட்ஸ், டிராஃபிக், காஃபி டேஸ்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் 2 பேரும் சொல்லாமலே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த விஷயம் இனிமேல் பேசவே கூடாது. இது பேசாமல் சொல்லப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் போல் இருந்தது. அதை மறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இல்லை, அதை நினச்சா திரும்ப நம்ம ஆபத்தில் சிக்கிடுவோம் அப்படின்றதுனால. அபினவ் அந்த விஷயத்தை ஒரு பொது எடுத்துக்கலை. வித்யா கூட அந்த 2 வாரங்களுக்கு பின்னாடி அவள் திரும்ப பழைய மாதிரி அபினவ் கூட சிரித்து பேச ஆரம்பிச்சிருந்தா. அவன் கூட அந்த சிரிப்பை பார்த்து மனசுக்குள்ளே ஒரு ரிலீஃபாக உணர்ந்திருந்தான். அமைதியாக போயிட்டு இருந்த அந்த நாட்களில் அபினவ் வெளியில் ஒரு நாள் சின்ன வேலைக்காக போயிருந்தான். அன்றைக்கி அவனுக்கு ஹாலிடே. அந்த இடத்துல நல்ல க்ரௌடு, சத்தம். அவனுடைய மனசும் அந்த ரொட்டீனுக்குள்ளே தான் இருந்தது. அவன் எதையும் தேடலை, எதையும் கவனிக்கலை. அப்போ தான் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸை பார்த்தான். அந்த க்ரௌடுக்குள்ளே கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தன். அபினவுக்கு உடனே அடையாளம் வந்துருச்சு. டேவிட். அவன் உடம்புக்குள்ளேருந்து ஒரு செகண்ட் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருந்தது. டேவிட் இவன் என்ன பண்ணுறான் இங்கே? டேவிட் இப்போ ஏர்போர்ட் யூனிஃபார்மில் இல்லை, கேஷுவலான ட்ரெஸ்ஸு, க்ளீன் ஷேவ் பண்ணியிருந்தான். ஃபேஸில் எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனால் அவன் தனியாக இல்லை, அவன் பக்கத்தில் 2 பேர். ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக அந்த ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லாதது மாதிரி. அபினவோட உள்ளுணர்வு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுது. டேவிட்னு கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சான். ஆனால் டேவிட் அவனை கவனிக்கவே இல்லை. இது இன்டென்ஷனலாக இல்லை, அவன் முழுக்க வேறு விஷயத்தில் இருந்தானா? இப்போ அந்த 3 பேரும் நடந்து போனாங்க. அது கேஷுவலான வாக்கு இல்லை, கைடடான வாக் மாதிரி. ஒருத்தர் முன்னாடி, ஒருத்தர் பின்னாடி, டேவிட் நடுவில். அபினவ் மனசுக்குள்ளே இப்போ அலார் அடித்தது. இது ஒரு எதேச்சியான செயல் மாதிரி இல்லையே. அவன் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். அடுத்த நிமிஷம் ரோட் சைடில் ஒரு கார் நின்னுது. பிளாக் கலர் காரு. நம்பர் பிளேட் கிளான்ஸ் பண்ண முடியாத ஒரு ஆங்கிள். அவங்க டேவிட்டை ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸாக அந்த காருக்குள்ளே ஏற்றுனாங்க. ஃபைட் இல்லை, ஜஸ்ட் ஃபர்ம் மூமெண்ட். இப்போ அபினவ் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். இல்லை, இந்த காரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பக்கத்தில் இருக்க டாக்ஸியே சொன்னான். ஆனால் அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கள்,
டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். டாக்ஸி டிரைவர் ஒரு செகண்ட் மிரர் பார்த்தா. ஓகே ஏறுங்க. கார் இப்போ ஸ்பீடாக ஸ்டெடியாக போனது. அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணது. டிராஃபிக் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ பெரிய பெரிய பில்டிங்லாம் குறைஞ்சி போனது. ஸ்ட்ரீட் ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்டுக்குள்ளே கார் போனது. அபினவ் விண்டோ வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டே வந்தான். இது அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை, இது ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியா, ஹவுசிங் போர்டு காலனி. கார் அந்த வழியாக போய் அந்த இடத்துல நின்னது. அது ஒரு லோ ரைஸ் பில்டிங். பெயிண்ட் பீலான வால்ஸு. குழந்தைங்கள்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு லேடி வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கும் அந்த கார் நின்னதுக்கும் பொருத்தமே இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கார்லேருந்து இறங்கினவங்களோட பாடி லாங்குவேஜும் அங்கே இருக்கிறவங்களோட இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. கார் போய் அந்த இடத்துல நின்னது. டாக்ஸியை அபினவ் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்த சொன்னான். பணம் கொடுத்தான். அமைதியாக இறங்கினான். காரோட டோர் ஓப்பன் ஆனது. டேவிட் வெளியில் இறங்கினான். அவனோட முகம் இப்போ ரொம்ப டென்ஸாக இருந்தது. ரெசிஸ்டன்ஸ் இல்லை, பயம் மட்டும். இப்போ அவர்கள் அவனை அந்த பில்டிங்குள்ளே அழைச்சிட்டு போனாங்க. லிஃப்ட் இல்லை, ஸ்டேர் கேஸ் தான். அபினவ் ஆப்போசிட் சைடில் இருந்து அப்சர்வ் பண்ணான். என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சான். அவங்க ஸ்டேர் கேஸில் மேலே போனாங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டோர் ஓப்பன் ஆனது. அவங்க உள்ளே போனாங்க. திரும்ப கதவு அடைக்கப்பட்டது. அபினவ் மெதுவாக அதே ஸ்டேர் கேஸுக்கு வந்தான். சத்தம் இல்லாமல் மூச்சு அடக்கிட்டு வந்தான். செகண்ட் ஃப்ளோரில் லேண்டிங்கில் நின்னான். டோருக்கு பக்கத்தில் காதை உள்ளே கொடுத்தான். என்ன சத்தம் வருதுன்னு கேட்டான். ஒரு சத்தமும் அவனுக்கு பிடிப்படலை. ஒரு நொடி அபினவ் காதை வச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குற அந்த நிமிஷத்தில் அந்த கதவு ஒரு நொடி திறக்கப்பட்டது. அபினவ் எதையும் ரியாக்ட் பண்ண முடியல. ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் 2 கைகள் அவனை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுச்சு. அவன் பேலன்ஸ்லேருந்து முன்னாடி விட போன நிமிஷத்தில் யாரோ அவனோட கைகளை பிடிச்சி மடக்கி பிடிச்சாங்க. கண்ணு முன்னாடி ஒரே இருட்டு. டோர் சத்தமாக மூடப்பட்டது. யாரு யாரு அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே தள்ளு. அவன் இப்போ ஒரு ரூம்குள்ளே போய் விழுந்தான். அபினவ் தலையை தூக்கி பார்த்தான். ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டான். வெளியிலேருந்து பார்த்தா அது ஒரு பழைய ஹவுசிங் போர்டு காலனி வீடு தான். ஆனால் கிராக்டு வால்ஸு, ஃபேடடான பெயிண்ட்டு, ப்ரோக்கன் ஸ்டேர் கேஸ் இருந்த ஒரு வீடு. ஆனால் உள்ளே அது ஒரு வீடு இல்லை, அது ஒரு ஆப்ரேஷன் சென்டர் மாதிரி இருந்தது. எல்இடி லைட்ஸு, மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ், லைவ் ஃபீட்ஸ், மேப், ரூட்ஸ், டைம் ஸ்டாம்ப்ஸ், ஃப்ளைட் ஷெட்யூல்டு டைம். வால்ஸில் மானிட்டர்கள், டேபிளில் லேப்டாப்ஸ், கார்னரில் சர்வர் ராக்ஸ், லோ ஹம்மிங் சவுண்ட், ஏர்போர்ட் சிஸ்டம், சிட்டி டிராஃபிக் காம்ஸ், டிரான்சிட் ஃபீடு. இதெல்லாம் பார்த்து பழகினவன் தான். அதனால் அவனுக்கு இந்த உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சிது. இது எப்படி இங்கே? அவன் மனசுக்குள்ளே சொன்னான். இது ஒரு ஷேடோ ஏர்போர்ட் மாதிரியே இருக்கே. அவன் பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த 2 பேரும் அவனை இப்போ ஒரு ரூமுக்கு நடுவில் தள்ளினாங்க. ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணல. போ உள்ளே போ, உனக்கு தெரிஞ்ச உலகம்தான் இதுவும், அதில் ஒருத்தன் சொன்னான். அந்த மெயின் ரூமுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு தனி கேபின் இருந்தது. லைட்டெல்லாம் டிம்மாக இருந்தது. சிங்கிள் ஸ்க்ரீன் க்ளோ ஆனது. அபினவ் இப்போ உள்ளுணர்வோடு அந்த கேபினை எட்டி பார்த்தான். அங்கே அந்த உருவம் நின்றுட்டு இருந்தது. ரொம்ப அமைதியாக, பயம் இல்லாத. அந்த உருவத்தை பார்த்த நிமிஷம் அபினவுக்கு சுவாசமே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. வித்யா. அவனோட குரல் உடஞ்சி போச்சு. அங்கே நின்னது வித்யா தான். அதே முகம், அதே குரல். ஆனால் அதே வித்யா இல்லை. ஹேர் நீட்டாக டை பண்ணப்பட்டிருந்தது. கண்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஃபேஸில் எந்த பயமும் இல்லை. அதே வித்யா. அந்த அழுது புலம்புன வித்யா இல்லை. இது வேற மாதிரி வித்யா. அபினவ் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா. நீ அவன் சொன்னான். அவன் மெதுவாக சிரிச்சா. அது க்ரூயலான ஸ்மைல் இல்லை, அது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்மைல். என்ன அபினவ், நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் தான், அவன் சொன்னான். அந்த குரல் அதே குரல் தான். என்ன அபினவ், இதெல்லாம் உனக்கு புதுசாக தெரியுதா? இந்த டீமில் நானும் ஒருத்தி தான். இந்த விஷயத்தை நீ நோட் பண்ண ஆரம்பித்தப்ப இருந்தே நானும் உன்னோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த பேட்டர்ன்ஸை நீ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சல, அப்போ நான் உன் பக்கத்தில் தானே இருந்தேன். நீ சந்தேகப்பட்ட, நானும் உன்னோட சந்தேகத்துக்கு ஒரு ஊக்குவிக்கிறது போல் உன் கூட இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் அமைதிப்படுத்தினேன். உன் கூடவே இருந்தேன், உதவி பண்ணுற மாதிரி, சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே இப்போ கொஞ்சம் அவள் இடைவெளி விட்டா. உண்மையிலேயே நான் ஒன்றை தான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அபினவ். அபினவுக்கு நெஞ்சு இறுக ஆரம்பிச்சது. சென்டிமெண்டெல்லாம் உன்னை லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அது கடத்தப்பட்டது கூட ஒரு ஆப்ரேஷன் தான். டீமுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்தது, நீ உண்மையிலே எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்ட அப்படின்னு. அப்போ கூட இன்னொரு சந்தேகம் இருந்தது. இவன் டேட்டாவை மறைச்சி வச்சுருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால தான் நான் அழுதேன், ட்ராமா பண்ணேன், உங்ககிட்ட என்னென்னமோ சொன்னேன். அப்போ பார்த்து நீ ஏதாவது சொல்லுவேன்னு நினச்சேன். அப்போ கூட நீ ஸ்ட்ராங்காக என்னோடய எமோஷனோட பில்ட் ஆகிட்ட. இல்லை, நான் இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடவே போகிறதில்ல அப்படின்னு நீ 100% சொன்ன பின்னாடி தான் உன்னை நாங்கள் நம்பினோம். அதுக்கப்புறம் நான் அவன் கூட திரும்ப கேஷுவலாக பழக ஆரம்பிச்சது கூட திரும்ப நீ ஏதாவது விஷயத்தை ஹைட் பண்ணி வச்சுருக்கியோ அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை, நானும் விட்டுட்டேன். ஆனால் அந்த ஒரு நாள் வரைக்கும் தூரத்துலேருந்து நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ
சிஸ்டமில் ஏதோ ஃபைல்ஸ் அவனோட மொபைல்ஸ்க்கு நீ ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அது உண்மையா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நீ சந்தேகத்துக்குரியது மாதிரி நீ ஏதோ சிஸ்டமில் மூமெண்ட்ஸ் பண்ண அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். அப்போது நீ இன்னும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்க அப்படின்னு எனக்கு உறுதியானது. அந்த ஒரே ஒரு மொமெண்ட்டு தான் டீமை திரும்ப அலர்ட் ஆக்கினது. நீ நினைக்கிற மாதிரி டேவிட் ஒன்றும் விக்டிம் இல்லை. இப்போ வித்யா நேரடியாக அபினவ் கிட்ட சொன்னா, அவன் எங்களில் ஒருத்தன் தான். நீ அவனை ஃபாலோ பண்ணுவ அப்படின்னு தான் நாங்கள் டிசைன் பண்ணோம். அதனால தான் நீ போன லொக்கேஷனில் நாங்கள் ஆல்ரெடி அவனை வச்சுருந்தோம். இது ஒரு ட்ராப். இப்போது நீ எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அபினவ் எதுவும் பேசலை. அவன் முன்னாடி இருந்த சேரில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான். கைகள் விடப்பட்டிருந்தாலும் அந்த அறையிலேருந்து அவன் தப்பிக்க முடியாது அப்படின்றத அவனோட உள்ளுணர்வு சொன்னது. இப்போ வித்யா அவன் எதிரில் நின்னா. அந்த வித்யா பழைய வித்யா இல்லை. இப்போ அவள் ஒரு விளக்கம் சொன்னா. அவள் பின்னாடி இருந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனை ஆன் பண்ணா. உலக வலைப்படம். பல நாடுகள் ஹைலைட் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் சில ஃப்ளைட் ரூட்ஸ் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது. நீ ஆரம்பத்துலேருந்து நினச்சிட்டு இருந்தல ஒரு விஷயம். இப்போது வித்யா அமைதியாக பேச ஆரம்பித்தா. அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்கலாம் காணாமல் போகிறாங்க. ஒருவேளை அவங்க கடத்தப்படுறாங்களா இல்லை எங்கே போகிறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியலன்னு குழம்பிகிட்டு இருந்தல. அவங்க யாருக்கும் எதுவுமே ஆகலை அபினவ். அந்த ஒரு சென்டென்ஸ் அவனுக்குள்ளே இருந்த பல கற்பனைகளை உடைச்சது. இப்போ வித்யா அடுத்த ஸ்க்ரீனுக்கு ஸ்லைட் பண்ணா. டிரான்சிட் ஃப்ளைட்ஸ், கனெக்டிங் ரூட்ஸ், சிஸ்டம் எரர் விண்டோஸ். இந்த பயணிகள்லாம் வேறு நாட்டிலேருந்து வர்றவங்க. பிஸ்னஸ் பீப்புள் கிடையாது, டூரிஸ்ட் இல்லை. ஆனால் அவங்க எல்லாரும் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வர்றாங்க. இப்போது அவள் நேராக அபினவை பார்த்தா. ஆமாம், சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ளே நுழைய அபினவுக்கு இப்போ நெஞ்சு இறுக ஆரம்பிச்சது. ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு நபர் இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்னா விசா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல் ஸ்மக்லிங் ரூட்ஸ் யூஸ் பண்ணலை, சி ரூட்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா அது ரிஸ்கி. லேண்ட் ரூட்ஸ் ட்ரேசபிள். அதனால தான் ஏர்போர்ட். அவள் இப்போ சிரிக்கலை, எக்ஸ்பிளைன் பண்ணா. ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் பல கோடி ரூபாய் டீல் பேசுகிறாங்க. அந்த பணம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்ட் நெட்வொர்க்குக்கு போகுது. ஏஜென்ட் விசா வாங்கி தரல, பாஸ்போர்ட் ஃபோர்ஜ் பண்ணல. அவங்க சிஸ்டம்மை யூஸ் பண்ணுறாங்க. பேசஞ்சர் டைரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு போக மாட்டான். இப்போது வித்யா தொடர்ந்து சொன்னா. கனெக்டிங் ஃப்ளைட், டிரான்சிட் ஏர்போர்ட், அங்கே தான் மேஜிக்கே நடக்குது. அவள் ஒரு ரூட்டை ஜூம் பண்ணா. இந்த சிஸ்டமில் ஒரு ப்ரீ டிசைன்டு எரர் இருக்குது. அரைவல் கவுண்ட் மிஸ்மேட்ச், டிரான்சிட் டிலே ரீசன், மேனுவல் ஓவர் ரைட், டெம்ப்ரவரி ஹோல்டு. அஃபிஷியலான ரீசனாக இருக்கும், ஆனால் டிலே, ரீசெக், சிஸ்டம் சிங்க் இஷ்யூ. ஆனால் அந்த பேசஞ்சர் அவள் அமைதி பண்ணா. அவன் அந்த ஏர்போர்ட்டில் வேனிஷ் ஆயிடுறான். அபினவ் உடனே கேட்டான், ஏர்போர்ட்லேருந்து வெளியில் எப்படி? இப்போ வித்யா நெக்ஸ்ட்டு சொன்னா. நெக்ஸ்ட்டு ஸ்லைடை ஓப்பன் பண்ணா. ஒவ்வொரு மேஜரான ஏர்போர்ட்லேயும் எங்களோட ஆட்கள் சில பேர் இருக்காங்க. டிரான்சிட் ஸ்டாஃபு, கிரவுண்ட் அப்ஸில் இருப்பாங்க, லோக்கல் கோஆர்டினேஷன் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. பேசஞ்சர் அஃபிஷியலாக என்ட்ரி ஸ்டாம்ப் போட மாட்டாங்க, இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போக மாட்டாங்க. டைரெக்டாக ஏர்போர்ட் பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல்டு எக்ஸிட் வழியாக அந்த லோக்கல் ஹேண்ட்லர்ஸ் அவங்கள டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அதனால தான் சிஸ்டம்க்கு அவன் லேண்டட் ஆன ரெக்கார்டு இருக்குது, ஆனால் எக்ஸிட் ஆன ரெக்கார்டு இல்லை. ஆனால் என்ட்ரி பாயிண்ட் பைபாஸ் ஆனதுனால இமிக்ரேஷன் ரெக்கார்ட் கிடையாது. லேட்டர் சிஸ்டம் ரீகான்சிலன் ஆகும், ரீசன் ஆட்டோ ஃபில் ஆகும், பேசஞ்சர்ஸ் நோ ஷோ, டிரான்சிட் மிஸ் மேட்ச். அதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர்ஸ் அஃபிஷியலாக எக்ஸிட் ஆக மாட்டான். இப்போது வித்யா தலை அசைச்சா. எல்லா ஏர்போர்ட்லேயும் இது கிடையாது. செலக்டட் ஏர்போர்ட்ஸ் தான், செலக்டட் டேஸ் தான், செலக்டட் ஃப்ளைட்ஸ் தான். அதனால தான் பேட்டர்ன் இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால தான் அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. நீ நினைக்கிற மாதிரி காணாமல் போன பேசஞ்சர்ஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணப்படலை. அவங்க தான் இந்த சர்வீசஸ் சூஸ் பண்ணுறாங்க. பணம் கொடுத்து இந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணுறாங்க. இல்லீகல் என்ட்ரி, நியூ லைஃப். இது அவங்களுக்கு பாதுகாப்பாக இது அவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடும். இது ஒரு ஏர்போர்ட்டோட பிரச்சனை இல்லை, வித்யா சொன்னா. இது இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் ராக்கெட். பார்டரை பைபாஸ் பண்ணுற மாடர்ன் மெத்தட். இதில் கன் இல்லை, போட் இல்லை, டியூனல் இல்லை, ஜஸ்ட் சிஸ்டம். அவன் மெதுவாக அபினவ் சொன்னான். நான் தேடின மிஸ்ஸிங் பீப்புள் அவங்க மிஸ்ஸிங் இல்லை. அவங்க அபிநயா சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணா. அவங்க ரீலொகேட்டட் பீப்புள். ரூமில் ஒரு அமைதி. அபினவுக்கு இப்போ தான் முழுசாக உண்மை புரிஞ்சுது. இது ஏர்போர்ட்டை வெப்பனாக யூஸ் பண்ணுற ஒரு க்ரைம். வித்யா அவனை பார்த்தா. சொல்லு அபினவ், நீ இதை க்ரைம்னு சொல்லுவியா இல்லை சர்வீஸ்ன்னு சொல்லுவியா, சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொல்லுவியா? அது உன்னோட பார்வை. வித்யா மெதுவாக சொன்னா. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோ அபினவ், இந்த நெட்வொர்க்கை எக்ஸ்போஸ் பண்ணால் நீ ஒரு ஏர்போர்ட்டுக்கு எதிரியாக இருக்க மாட்ட, நீ பல நாடுகளுக்கு எதிரியாக மாறிடுவ. வித்யா பேசிக்கிட்டு இருந்த அந்த நிமிஷத்தில் அபினவ் அமைதியாக தான் இருந்தான். கோபம் இல்லை, பயம் இல்லை. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு புதுசு கிடையாது. அவன் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தான். வித்யா கவனிச்சா. என்ன? அவள் குரல் கேட்ட அதே கான்ஃபிடென்ட். அபினவ் மெதுவாக சிரித்தான். அந்த
சிரிப்பு தோல்விக்கான சிரிப்பு இல்ல. தயாரானவனுக்கான சிரிப்பு போல இருந்தது. ஆனா வித்யா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. அவன் சொன்னான். வித்யாவோட ஐப்ரோ கொஞ்சம் சுருங்குனது. என்னாச்சு? அபினவ் காமா பேச ஆரம்பிச்சான். நான் ஏர்போர்ட்ல டேட்டாவ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்ச நாள்லருந்து இந்த மாதிரி நெட்வொர்க்க லோக்கல் லெவல்ல டீல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால இத நான் லோக்கல் லெவல்ல கொண்டு போனேன் அப்படின்னா, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அஃபிஷியல் சேனல யூஸ் பண்ணேன். வித்யா இப்ப டென்ஸ் ஆனா. பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு அபினவ் தொடர்ந்தான். டைரக்ட்டா மெயில் போட்டுட்டேன். P8 சேனலுக்கு நான் கலெக்ட் பண்ண எல்லா அஃபிஷியல் டேட்டாவையும் ஸ்பெகுலேஷன் இல்லாம, அசம்ப்ஷன் இல்லாம, ரா பேட்டர்ன் இல்லாம, லாக் இல்லாம, கரெக்டான ப்ரூஃபோட பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ்க்கு P8 சேனலுக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். வித்யாவோட கண்கள் சிவந்தது. ஆமா, நான் ஃபாலோ பண்ணப்படுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அபினவ் இப்போ சேர்லேருந்து எழுந்தான். அவனோட பொசிஷன் மாறினது. அவன் இப்போ அந்த கிளாஸ் வால் பக்கம் திரும்பினான். வெளியில் அந்த சத்தம் கேட்டது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டயர் சத்தம், அதுக்கப்புறம் பூட்ஸ் ஓடுற சத்தம், வாக்கி டாக்கி ஸ்டாட்டிக். இப்போ வித்யாவோட ஃபேஸோட கலரே மாற ஆரம்பிச்சது. இது வித்யா மூச்சு விடாமல் கேட்டா. அடுத்த நிமிஷம் விண்டோ வழியாக கிளியராக தெரிந்தது. மத்திய ரிசர்வ் படை போலீஸ், பிளாக் யூனிஃபார்ம், ஹெல்மெட், கையில் துப்பாக்கி ஏந்தி இருந்தாங்க. பில்டிங்கை முழுசாக சரவுண்ட் பண்ணிட்டாங்க. என்ட்ரி பாயிண்ட்ஸ் பிளாக், எக்ஸிட் சீல், நோ எஸ்கேப். வித்யா ஸ்லோவாக அபினவை பார்த்தா. நீ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டேல? அந்த அமைதி. அபினவ் மெதுவாக முன்னாடி வந்தான். அவனோட குரல் இப்போ உயரமாக இல்லை, கோபமாக இல்லை. ஆனால் அந்த குரலில் இருந்த அழுத்தம் அந்த அறையை முழுக்க நிரப்பிச்சு. நீங்கள் நினச்சிங்க இது ஒரு தனி மனிதனோட க்யூரியாசிட்டின்னு. நான் ஒரு அனலிஸ்ட், ஒரு ஏர்போர்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு சாதாரண ஆள். அவன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தான். ஆனால் நான் தனி ஆள் இல்லை. இப்போ வித்யா அவனை பார்த்தா. என்னது, நீ தனி ஆள் இல்லையா? ஆமாம், நான் இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை நம்புகிறவன். இந்த நாட்டோட எல்லைகள், இந்த நாட்டோட சட்டங்கள், இந்த நாட்டோட பாதுகாப்பு, இதையெல்லாம் பேப்பரில் எழுதின வார்த்தைகள் மட்டும் இல்லை, அது ஒரு நடைமுறை. அவன் விண்டோ வழியாக வெளியில் நின்ன CRPF வீரர்களை பார்த்தான். நீங்கள் சிஸ்டம் எரர்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னோட நாட்டில் எந்த சிஸ்டமும் எரர் கிடையாது, எந்த சிஸ்டமும் ஃபெயிலியர் கிடையாது. அவன் குரல் உறுதியானது. என்னோட நாட்டோட சட்டம் எந்த ஒரு எரருக்கும் எந்த ஒரு சிஸ்டமுக்கும் வளைஞ்சு போகாது. இப்போ அவன் வித்யாவை நேராக பார்த்தான். நீங்கள் இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்குன்னு சொன்னீங்கல்ல, பல நாடுகள், பல ஏஜெண்ட், பல கோடி ரூபான்னு. அதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என்னோட நாட்டுக்குள்ளே வர்றப்ப என்னோட நாட்டோட சிஸ்டம் எந்த ஒரு சின்ன தப்பை கூட பார்க்காம இருக்காது. என்னோட நாட்டோட சிஸ்டம் எப்போ க்ளீனாக இருக்கும். அது மனிதனோட கண்கள் மாதிரி எல்லா தப்பையும் ஊடுருவி பார்க்கும், அதை சரி செய்யும். இந்த சட்டம் இந்த நாட்டை காக்கும். பேசிக்கொண்டு இருக்கிறப்பயே CRPF வீரர்கள் கதவை உடைச்சு கொண்டு உள்ளே வந்தாங்க. அவர்களுக்கு முன்னாடி அபினவ் ஒரு சல்யூட் வச்சான். மனசுக்குள்ளே சொன்னான், என்னோட நாட்டில் எப்போவுமே சிஸ்டம் ஃபெயிலியர் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், இந்த நாவல் இங்கேயே முடிஞ்சது. எப்படி இருந்தது? இந்த நாவல் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவலை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தமிழ் நாவல் வித் யோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் நாவலோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.